ஓம் ஸ்ரீ மகா அகத்திய சத்குருவே போற்றி போற்றி. மகா காலேஸ்வரரே போற்றி. ஆதிபராசக்தி அன்னையே போற்றி போற்றி. அனந்த கோடி அன்புகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த சித்திரை திருவிழா இதை எப்படி இந்த தியானத்தினை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு மகா காலேஸ்வரர் ஐயா அந்த சிவபெருமானே நம்மளுக்கு ஒரு தியான முறையினை கொடுத்திருக்காரு. கால பைரவர் ஐயா நிறைய தியானங்கள் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப மகா காலேஸ்வரரும் ரொம்ப அற்புதமான தியான வழிபாட்டு முறைகளை கொடுத்திருக்காரு. அதை ஏன் எதற்காக இந்த தியான நிலையை கொடுத்திருக்காங்க, இதை நம்ம எப்படி செய்யணும், இதற்கு உண்டான பலன் என்ன, இதை பற்றிதான் இன்றைக்கு வகுப்புல இதுல நம்ம பார்க்க போறோம். முக்கியமா போன வருஷம் பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம். பிரம்மதேவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சத்திய யுகம் பிறந்து விட்டது அப்படின்னு அழகா டிக்ளரேஷன் கொடுத்திருக்காரு. சத்திய யுகம் பிறந்து விட்டது, எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடுங்கள்னு போன ஆண்டு சொல்லியிருந்தாங்க. அதனால நிறைய போட்டிகள், பரிசுகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த ஆண்டு ஒரு மாற்று முறையில இந்த சித்திரை திருவிழா இதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இது ஒரு சிறப்பு சாதனா சங்கமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை 49 தினங்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. இத ஐயா மகா காலேஸ்வரர் இந்த தியானத்தை கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆதி பராசக்தி அன்னை பூரணமா ஒடுங்கினாங்க, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜனவரி 6ஆம் தேதி ஒரு மகா யாகம் நடத்தினோம். மகா காலேஸ்வரரை வரவேற்பதற்கும் அன்னை ஆதிபராசக்தி ஒடுங்குவதற்கும் ஒரு அற்புதமான யாகம் திருவண்ணாமலையில நடத்தப்பட்டது. அந்த தருணத்திலிருந்து மகா காலேஸ்வரர் ரொம்ப வீரியமாக இயங்க துவங்கியுள்ளார் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாங்க. முதன்மையாக மகா காலேஸ்வரர் வெளிப்பட்ட உடனே நமக்கு கொடுத்தது சிவராத்திரி தியானம். சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே அந்த இரவு பொழுதுல அற்புதமான அந்த தியான நிலையை ஏற்றோம். இப்ப தொடர்ந்து நம்ம தினமும் ராத்திரி 8:30 மணிக்கு அந்த தியான பயிற்சியினை சுருக்கி அதை தான் நம்ம இப்போ செய்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மகா காலேஸ்வரர் அடுத்த கொடுத்திருக்கக்கூடியது இந்த சித்திரை திருவிழா தியான பயிற்சி. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதிபராசக்தி அன்னை ஒடுங்குவதற்கு முன்னர் மகா காலேஸ்வரர் கிட்ட, ஆதி சிவனார் கிட்ட விரிந்து இயங்க உள்ள அந்த சிவ ஆற்றல்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, மனிதர்களினுடைய 7 சக்கரங்கள், அந்த நம்ம சகசிராராவில துவங்கி ஆக்ஞை, விசுப்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், எல்லாருக்கும் தெரிந்த இந்த 7 சக்கரங்களும் சீராக இயங்கவில்லை. அது ஒழுங்கா சுத்தல, எனர்ஜிய அது ரிசீவ் பண்ணி மூலாதாரம் வரைக்கும் மனிதர்களுக்கு கொடுக்கல. நீங்க முதல்ல அதை சீரமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மகா காலேஸ்வரர் கிட்ட அன்னை கேட்டுக்கிட்டதா சொன்னாரு. அப்ப மகா காலேஸ்வரர் முதல்ல தேகத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சிவராத்திரியில பார்த்தோம்னா அன்பு, கருணை, காருண்யம் எப்படி நம்ம அந்த பயிற்சிகளை ஏற்றோமோ, தொடர்ந்து மகா காலேஸ்வரர் என்ன செய்யறாருன்னா, இந்த 7 சக்கரங்களையும் தூய்மை உறுத்தணும் அப்படின்னாக்கா முதல்ல பிரிக்கணும். இப்ப ஒரு மிஷின் இருக்கு, அத ஒரு பார்ட்ஸ் ரிப்பேர் பண்ணணும்னா அதை பார்ட்டா பிரிச்சு கழட்டி ரிப்பேர் பண்ணி அப்புறம் பிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மகா காலேஸ்வரர் என்ன பண்றாரு அப்படின்னா, சத்தியயுகத்துல பிரவேசித்த எல்லாருக்கும் இந்த தேகங்களை தூய்மை உறுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியான பயிற்சிய நமக்கு கொடுத்திருக்காங்க. ஐயா கிட்ட கேட்டேன், இது 49 தினங்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சக்கரத்தையும் 7 நாள் தூய்மை உறுத்தணும். மூலாதார சக்கரத்தை 7 நாள் தூய்மை உறுத்தணும். அதே மாதிரி சுவாதிஷ்டானம், ஒரு சக்கரத்தை 7 நாள் தூய்மை உறுத்தணும் அப்படின்னு மகா காலேஸ்வரர் அவர் குறிப்பிடும் பொழுது, ஏன் 49 தினங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன, ஏன் இந்த பயிற்சியை நம்ம ரொம்ப இன்டென்ஸா ஏன் ஏற்கணும், இவ்வளவு 343 தடவை ஏற்கணும், அதாவது 2 மணிக்கு ஒரு முறை ஏற்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இது ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, மனிதர்கள் எல்லாரும் கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சத்திய யுகத்துக்குள்ள இப்ப பிரவேசிச்சிருக்கோம். யாரெல்லாம் லிங்க பூஜைகள் செய்தது, மற்ற இந்த இறை வழிபாடுகள் செய்து அகத்தியரையாவுடைய ஒளிப்பாலத்துல இணைஞ்சு எல்லாரும் சத்திய யுகத்தினுடைய அந்த முதல் வாயில் திறவு கொண்டது இல்லையா, அந்த அன்பு வாயில திறவு கொண்டு நம்ம எல்லாருமே உள்ள நுழைஞ்சிட்டோம்.
அப்போ ஐயா வந்து இதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளா ஒரு எப்பவுமே மகாகாளீஸ்வரர் கொடுக்குற அந்த செய்திகள், அவர் உணர்த்துற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம வீட்டுல அன்றாட செயல்படுற ஒரு விஷயத்தையே வச்சு அதை கனெக்ட் பண்ணி அழகா சொல்லுவாரு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம ரொம்ப 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 சிம்பிளா சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இப்ப வந்து காலையில அப்படிதான் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கால ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு வைங்களேன். அப்போ இவர் இங்கேருந்து போறாரு. அந்த நாட்டுக்கு போகணும்னா, முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும். அப்புறம் விசா வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபிளைட் டிக்கெட் வாங்கணும். சரிங்களா? இத வந்து என்ன செய்யறாராம், நம்ம அகத்தியர் ஐயா வந்து 12 தெய்வங்களின் துணை கொண்டு நம்மளுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து, விசா வாங்கி கொடுத்து, ஃபிளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து, ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட்ல ஏத்தி உட்கார வச்சுட்டாரு. அந்த ஒளிப்பாலத்தின் வழியாக நம்ம எல்லாரும் சத்திய யுகம், இப்ப அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நம்ம சத்திய யுகத்தினுடைய வாயில, அன்பு வாயில நல்லா திறந்து நம்மள எல்லாம் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு அகத்தியர் ஐயா. இப்ப பாதாளம் நோக்கி பயணிச்சு அங்க இருக்கிற மானுடர்களை மீட்க செயல்படுறாரு இல்லையா? இப்ப வந்து நம்ம ஒரு கண்ட்ரிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகணும்னா, அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிக்கணும் இல்லையா? அங்க இருக்கிற கிளைமேட், அந்த குளிர் அதிகமா இருந்தா அதுக்கு ஏத்த ட்ரெஸ் போடணும், அங்க இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு பழகணும், அங்க இருக்கிற வீடுகளை வந்து நம்ம அதை பழக்கப்படுத்திக்கணும், அதை தேடணும், எல்லாம் நிறைய விஷயங்கள் ஊருக்கு ஏத்த மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி சத்திய யுகத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள எல்லாருமே மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். சத்திய யுகத்துக்கு ஐயா வந்து அப்படியே பிளைட்ல ஏத்தி அழகா கூட்டிட்டு வந்த மாதிரி அவருடைய ஒளிப்பாலத்துல கொண்டு வந்து நம்ம எல்லா ஆன்மாக்களையும் கொண்டு வந்து சத்திய யுகத்துக்குள்ள உட்கார வச்சுட்டார். ஆனா நம்மளுடைய தேகம் இன்னும் அங்க போகல. நம்ம உயிர் இன்னும் ஆன்மாவோட விடுங்கல. நம்ம ஆன்மாவையெல்லாம் கொண்டு போய் சத்திய யுகத்துக்குள்ள ஐயா வந்து உட்கார வச்சுட்டாரு. அப்போ நீ ஒரு கண்ட்ரிக்கு போனீன்னா அங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ எப்படி உன்னை நீயே மாற்றி அடாப்ட் பண்ணிக்கிட்டாதான் அங்க வாழ முடியுமோ, அந்த மாதிரி சத்தியயுகத்துக்குள்ள வந்தவங்க உங்களால அடாப்ட் ஆக முடியலன்னா திருப்பி கலியுகத்துக்குள்ளேயே வர வேண்டி இருக்கும். அதனாலதான் நான் வந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்குறேன். முக்கியமா என்ன தெரியுங்களா, தேக பயிற்சி. உடல் உடல் சத்திய யுகத்தினுடைய மனிதனுக்கு உடல் எப்படி இருக்கும், நல்ல எப்படி சொல்லுவாங்க, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எந்த நோய் நொடியும் இருக்காது, நல்ல வெயிட் தூக்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல எல்லா வேலைகளும் செய்வாங்க. அதே நேரத்துல ரொம்ப அமைதியா இருப்பாங்க, கோபம்ங்கிறதெல்லாம் வராது. ரொம்ப அற்புதமான ஒரு இயக்கத்துல சத்தியயுக ஒரு கற்பனையில பண்ணி பாருங்களேன், சத்தியயுகவாசி அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவ்வளவு ஆழ்ந்த அமைதியோட. ஏன்னா இறைவனோடயே இயங்குறாங்க, அவங்க எல்லாரும் தெய்வங்களாவே இருக்காங்க. தெய்வங்களாகவே இருந்து எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளவு அன்பா பழகி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சத்தியயுக வாசியாக நாம எல்லாரும் மலரணும், முழுமையாக இந்த சத்தியயுகத்துக்குள்ள வாழக்கூடிய தகுதியை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகளை வந்து ஐயா கொடுத்திருக்கிறதா எனக்கு வந்து சொன்னார். ஓ, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுடைய தேகம் அகத்தியர் ஐயாவும் சொல்லுவாரு, மகாகாளீஸ்வரரும் சொல்றாரு, 5 நாழிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 மணி நேரம், 24 நிமிஷம் ஒரு நாழிகை எல்லாருக்கும் தெரியும். 5 நாழிகைனா கரெக்டா 2 மணி நேரம் வருது. 2 மணி நேரம் அசையாமல் ஓரிடத்தில் அமைதியாக, இப்படி கையை இப்படி வச்சோமா, இப்படி வச்சோமா, ஏதோ ஒரு முத்திரை வச்சோமா, எப்படி வச்சோமோ அப்படியே உட்கார்றதுக்கு உங்களால முடியுதா அப்படின்னு பாருங்க. 2 hours சொல்றாங்க. அப்படி உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம தேகத்தால பொலிவடைந்தோம்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மனிதர்களால அது மாதிரி உட்கார முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோடனே கால் மரத்துக்குது, நீட்டணும், சாயணும், நிறைய பிரச்சனைகள் வருது. அது கால சூழல், ஏற்கின்ற உணவு, எல்லாமே நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தேகத்தை கண்டிப்பாக பொலிவாக அமைக்க வேண்டும். அதனாலதான் நான் வந்து தேக பயிற்சிகளை முதன்மையாக்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சிவனார் வந்து சொல்றாரு. தேகத்திற்கு முக்கியமாக பயிற்சிகளை அருளி இருக்கிறாங்க. அதுதான் இங்க ரொம்ப முதன்மையான விஷயம். ஏன் அப்படின்னா இதுதான், நம்ம பூரணமாக சத்தியயுக வாசியாக மாறணும்னா தேகம் பொலிவாக இருக்க வேண்டும். எந்த பிணிகளும் இல்லாம, எந்த வலிகளும் வேதனையும் இல்லாம அவ்வளவு ஆரோக்கியமான பொலிவான அற்புதமான ஒரு தேகம் நமக்கு இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய மனம். தேகம் பொலிவடைஞ்சிட்டாலே மனதனுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துடும். இப்ப மனம் அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்ப காளஹஸ்தி கோயிலுக்கு போயிருந்தோம். ஐயா வந்து நம்ம சத்குரு மகா அகத்தியர் இருக்காருங்களா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பஞ்ச தேகங்களையும் பிரித்துதான் எல்லா சக்கராசையும் தனித்தனியா தூய்மைப்படுத்த போறாரு மகா காளேஸ்வரன் குறிப்பிட்டாரு. பஞ்ச பூத ஸ்தலங்களுக்கும் சென்று வர சொல்லியிருந்தாரு. அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிருந்தோம். அடுத்தது நீர் ஸ்தலத்துக்கு போக சொன்னாரு. திருவானைக்காவல் போயிட்டு வந்தோம். அடுத்தது காளஹஸ்தி போக சொன்னாரு. காளஹஸ்தி போயிட்டு வந்தோம்.
இப்பதான் காஞ்சிபுரம் போயிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயில நிறைய நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு அற்புதமான விஷயங்களா இருந்தது. எதுக்காக இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தேகங்களை பிரிச்சு பிரிச்சு இத தூய்மையுறுத்தும் பணி என்கிறது நடைபெறுகிறது. ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னாக்கா, இன்னும் ரொம்ப இன்டென்ஸா கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தூய்மை உறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், இன்னும் ஆழமா ஆழமா தூய்மை இருத்ததுக்காக இதை செய்வதாக சொல்றாங்க. இப்போ பஞ்ச தேகங்கள் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நில தேகம், நீர் தேகம், காற்று, அக்னி, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். 5 தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5 தேகங்கள்ல 7 சக்கரா கிளீன் பண்றாங்க அப்படின்னா 7 35 நாள் தானே வரணும். ஏன் 49 நாட்களுக்கு செய்யறோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு 2 விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஐயா. அதுல முக்கியமா என்ன அப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லுவார். 5 நாள் வந்து ஒரு தேகத்தை, 5 தேகத்தை மூலாதார சக்கரம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாள் நில தேகம், ஒரு நாள் நீர் தேகம், காற்று, அக்னி, வாயு, 5 தேகத்தை தனித்தனியா பிரிச்சு ஒரு நாள் இந்த தேகத்துல இருக்க மூலாதார சக்கரத்துக்கு ஒரு நாள், இது ஒரு நாள் பண்றாங்க. 5 நாள் முடிஞ்சிருதுல. 6வது நாள் 7வது நாள் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு கிளீன் பண்றீங்க, ஒரு தண்ணி போற வழித்தடம் இருக்கு, அது ஏதோ அடைப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணி கொத்தி புதுசா சிமெண்ட் எல்லாம் போட்டு அந்த பாதையை சரி பண்ணி வச்சீங்க அப்படின்னாக்கா, அந்த வேலை செஞ்சா கொத்தனார் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அவர் என்ன சொல்லுவாரு, அம்மா 2 நாளைக்கு தண்ணி எல்லாம் திறந்து விடாதீங்க, இது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லுவார்ல. அது மாதிரி நம்ம 5 நாள் இந்த பயிற்சிகளை செய்த பிறகு அதை வந்து அமைதியா விட்டோம்னாக்கா அது வந்து செட் ஆகும் அப்படிங்கறது வந்து ரொம்ப சிம்பிளா புரிய வச்சாரு. ஏன் 7 நாட்கள் செய்யறோம் ஒண்ணையும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமா அதை வந்து புரிய வச்சாரு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இப்ப ஏன் செய்யறோம் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து தினமே இந்த இது வந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் வந்து மூலாதார பயிற்சி கொடுத்துருக்கா, இப்ப சுவாதிஷ்டானம் பயிற்சி வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு நாளும் அடுத்தடுத்த இது ஐயா கொடுத்த மெசேஜஸ் அப்படியே ஆடியோ வாய்ஸா வருது இல்லைங்களா. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 49 தினங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது சித்திரை மாதத்தை அப்படியே முழுசா நடுவுல வச்சுட்டு முன்னாடி 9 நாளும் பின்னாடி 9 நாளும் சேர்த்துக்கோ. ஏன்னா ஒரு சக்கரம் அதுலயே 7 வகையான சக்கரம் இருக்கு. மூலாதாரம் எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ளே 7 வகையான சக்கரம் இருக்கு அப்படி எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதனால 7 49 நாட்களுக்கு இதை செய்ய சொல்றாங்க. ஒவ்வொரு தினமும் 7 முறை செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த முதல் மெசேஜ் கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஐயா அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, அதாவது விடாமுயற்சியோட அந்த வைராகியத்தோட தொடர்ந்து நம்மள வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்மள நிலைநிறுத்தினாதான் நம்ம கடுமையான தேக பயிற்சிகளை செய்து உடல் ஆரோக்கியம் எல்லாருக்குமே அவசியம் இல்லையா. அத்தனை பேரும் கேட்கிற முதல் விஷயம் உடல் ஆரோக்கியம் தான். எத்தனை வலிகள், முட்டி வலி, அந்த வலி, இது வேதனை, எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான உடல்ல இருக்கிற பிரச்சனைகள், பிணிகள் இருந்துகிட்டே இருக்கு. சோ உடல் நம்ம உடல் பொலிவடைஞ்சா அப்படியே அழகா உட்காந்து அழகா எழுந்து ஓடி ஆடி ஓடி மாடிப்படியில ஏறி, இப்ப மலை ஏற சொன்னா கடகடகடன் ஏறி இறங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுங்களா. நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா முதல்ல நம்மளுக்குதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எந்த தேகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அப்படி இருந்தாலே மனம் ரொம்ப அமைதியாயிடும். ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா மனம் வந்து ஈஸியா ஒடுங்கிடும், அமைதியாயிடும், ஆனந்தமாயிடும். அப்ப தேக பொலிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த 49 தினங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 7 முறை பயிற்சி செய்ய சொல்லியிருக்காரு. இது வந்து சூரியன் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பயிற்சிகளை செய்ய சொல்லி, ஏன்னா தேகம் வந்து அப்பதான் சுறுசுறுப்பா இருக்கும். சூரியன் அஸ்தமான பிறகு தேகத்திற்கு அவ்வளவாக பயிற்சிகள், உணவு கூட ரொம்ப, சூரியன் அஸ்தமித்த பிறகு உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே தேகத்துக்கான இதெல்லாம் ஒடுங்குற நேரம். அதனால சூரியன் உதித்து சூரியன் அஸ்தமானமாகிற அந்த நேரத்துக்குள்ள 7 முறை, ஒவ்வொரு 5 நாழிகைகளும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு ஐயா ஃபர்ஸ்ட் பயிற்சியை துவங்க சொல்றாரு. அடுத்தது 8 மணிக்கு, 10, 12, 2 மணி மத்தியானம், அப்புறம் 4 மணி, அடுத்தது 6 மணி. 6 மணி காலையில ஆரம்பிச்சோன்னா ஈவினிங் 6 மணி. அப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா 7 டைம்ஸ் வருது. இந்த பயிற்சிகளை ஒரு நாழிகை நேரத்துக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பயிற்சிகளை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம சத்திய யுகவாசியா மலரணும்னா தேகம் பொலிவடையணும், மனம் பொலிவடையணும், உயிர் போய் ஆன்மாவில ஒடுங்கணும்னாலே தேகம் பொலிவா இருந்தாதான் உயிர் ஆன்மாவில ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனால இதற்காக நம்ம இந்த பயிற்சிகளை செய்யறோம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டேப்லர் காலம் மாதிரி போடலாம். அவ்வளவு அழகா ஐயா வந்து சொல்லியிருக்காரு. எப்படி
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். முதல் நாள்ல துவங்கி நம்ம மூலாதார சக்கரத்திலிருந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் 7 நாட்கள், 49 நாட்களை 7 நாட்களாக 7 கால அங்கமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். முதல் 7 நாட்கள் என்ன செய்யறோம்னா மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்துவதற்கான அத்தனை பயிற்சிகளையும் ஐயா அழகா கொடுத்திருக்காரு. இதுல வந்து எந்த தெய்வம் நமக்கு இதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு நம்ம எந்த வகையான சுவையினை உடைய அந்த உணவினை எந்த ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஏன் மூலாதாரத்தை கிளீன் பண்ணணும், அப்படி கிளீன் பண்ணா என்ன நடக்கும், இந்த பயிற்சிகள் மூலமா என்ன நடக்கும், அதற்கு உரித்தான பலன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இதனுடைய அந்த டைமிங்ஸ், அதை என்னென்ன செய்யறோம், ஏன் எப்படி செய்யறோம், அந்த ஒரு அடுக்கு எப்படி அதையும் சொல்றேன். அதை மட்டும் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து இறைவனே நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமான நிலை. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே இப்ப கலிகாலத்துல இருக்கிற மனிதர்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருந்தாதான் நம்மளால ஒரு வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம மனம் சோர்ந்து போயிடுது. இது என்ன செஞ்சா என்ன, அப்புறம் பாத்துக்கலாமே, இது விட்டுலாம், அடுத்த வேலை செய்யலாம், அப்படிலாம் நம்ம மனசு நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இறைவன் மகா காலேஸ்வரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீ சத்தியகத்துக்குள்ள இருக்கணுமா, இதை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து இதை முடிச்சாதான் நீ வேலை, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம்னா எப்படி வேலை செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சத்தியகத்துக்குள்ள நம்ம இருக்கணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத முதல்ல எல்லாரும் மனசுல ஏத்துக்கோங்க. இந்த மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒண்ணு. ஆனா கொஞ்சம் மாயை பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளை ஏமாத்தும். சோம்பேறித்தனம் எல்லாமே இதுக்குள்ள வந்துரும் இல்லைங்களா? அப்ப நம்ம ரொம்ப வைராகியமா, அதுக்குதான் முதல் நாள் எடுத்த உடனே இந்த 49 தினங்களும் 343 தடவை, ஒரு நாளைக்கு 7 டைம்ஸ் எடுத்தோம்னா 49 into 7 பாத்தீங்கன்னா 343 தடவையும் இந்த பயிற்சிகள் ஐயா சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக ஏற்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்திக்கணும். இந்த மனம் வந்து அதுல ஒடுங்கிடுச்சு, இது செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல, இதான் கடைசி ஃபைனல் நமக்கு கொடுத்திருக்க ஒரு வாய்ப்பு அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த காலமே நமக்கு, கால பைரவர் கொடுக்குறாரு, மகா காளீஸ்வரர் கொடுக்குறாரு, அந்த காலம் நமக்கு வழி விடும், நம்மளை செய்ய விடும். அந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னா அதுவே தன்னாலே தள்ளி போயிடும் அந்த வேலை. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்ப இதனுடைய என்ன விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் அப்படி, ஃபர்ஸ்ட் வந்து 7 டேஸ்க்கு மூலாதார சக்கரத்தை தூய்மையுறுத்தும் பயிற்சி ஐயா கொடுத்திருக்காரு. இதற்கு வந்து துவங்குற அந்த 6 மணிக்கும் முடிக்கிற 6 மணிக்கு, ஈவினிங் 6 o'clock முடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த 2 டைம் மட்டும் நம்ம தெய்வங்களை வந்து வழிபட்டு நீர் எடுத்து நிலம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மூலாதார சக்கரத்தை 7 நாட்களுக்கும் தூய்மையுறுத்தி கொடுக்க போவது ஆதிமூல கணபதி. அதனால அந்த நம்ம எக்ஸசைஸ் செய்யும் பொழுதும் சரி, தியானம் செய்யும் பொழுதும் சரி, நம்ம மனசுல ஆதிமூல கணபதியே நினைச்சிட்டு அவருக்கு நன்றி சொல்லி மூலாதார சக்கரத்தின் மேல கவனத்தை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து சுவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிப்பு சுவையை வந்து அந்த 7 நாட்களும் அதிக அளவுல எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இனிப்பு சுவைனா உங்களுக்கே தெரியும், வேண்டாத ஸ்வீட், கடையில வாங்கி வைக்கிற ஸ்வீட்ஸ் இல்ல, நீங்க ஏதாவது வீட்லயே செய்து வெல்லம் போட்டு அந்த மாதிரியான ஸ்வீட் செய்து கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஐயா சொல்லி இருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் வந்து தோப்புக்கரண பயிற்சி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த முதல் 7 டேஸ்க்கு நம்ம தோப்பு கரணம் போடணும். இந்த மூலாதார ஆற்றல்கள், மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் கழிவுகள்லாம் நீங்கி தூய்மை உறணும், உயிராற்றல் மேல ஏறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற அடைப்புகளை கழிவுகளை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளஹஸ்தி ஈஸ்வரர் வந்து ராகு கேது பத்தி ஒரு அருளுரை கொடுத்திருப்பாங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சோ ஏன் இந்த காற்று உள்ள போகாதனால, மணிப்பூரகம் சுவாதிஷ்டானத்துல அடைப்பு இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதேதான் ஐயாவும் இங்க சொல்றாரு. சோ நம்ம மூலாதாரத்தை நம்ம அந்த, அதாவது சுவாசிக்கும் காற்று உள்ள போய் அது அங்க வந்து ஒரு யூ டர்ன் எடுத்து உள் சுவாச பாதை வழியாக அது வந்து போகுது. அதுதான் நிறைய பேர் வாசி கலை அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த உள் சுவாசம் திறவு கொள்ள வேண்டும். அப்ப சத்தியயுக வாசிகளுக்கெல்லாம் இந்த ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஐயாவினுடைய கருத்து. இந்த மூலாதாரம் தூய்மை அடையறதுக்காக தான் இந்த தோப்பு கரண பயிற்சியை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலாதார கழிவுகள்லாம் இதனால நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பயிற்சிகளை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டே என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கும் ஒரு முறை 7 தோப்பு கரணம் போட சொல்றாரு. காலையில 6 மணிக்கு, 8 மணி, 10 மணி, 12 மணி, அப்ப 7 தோப்பு கரணம் 7 தோப்பு கரணம் போட்டுட்டு அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும் கொஞ்ச நேரம் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்கிறது. அந்த விஷயங்கள்லாம் நீங்க மெசேஜ் கேட்டா உங்களுக்கே தெரியும்.
அப்போ முதல் தினத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து எப்படி ஒரு கற்பனையில நான் வந்து இந்த பார்த்தது எப்படி அதை எழுதும் பொழுது நான் பார்த்தது எப்படின்னா, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா என்னுடைய தேகம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நில தேகம், லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் நில தேகம், அப்புறம் நீர் தேகம், எனக்கு நேர காற்று தேகம், இந்த பக்கம் அக்னி தேகம், இங்க வந்து ஆகாய தேகம் அப்படின்னு 5 தேகமா அந்த தேகங்கள் வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கு. எல்லாரும் இந்த கோஷா பத்தி கேள்வி, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, அது மாதிரியான ஒரு நிலை. அடுக்கடுக்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சம தேகங்கள் தனித்தனியா பிரியுது. இங்க வந்து உங்களுடைய ஸ்தூல தேகம் இருக்கு, அங்க நீர் தேகம் இருக்கு, இங்க காற்று தேகம் இருக்கு, அக்னி தேகம் இருக்கு, இங்க ஆகாய தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையில பாத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த நில தேகத்துக்குள்ள உள்ள போய் அந்த மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்துகின்ற பணி வந்து பிரிச்சிடுறாங்க. நம்ம தேகத்தை 5ஆ பிரிச்சு 7 சக்கரங்களையும் தனியா பிரிச்சு ஒண்ணு ஒன்னையும் கிளீன் பண்றது அப்படிங்கறதா மகா காலேஸ்வரருடைய முதன்மையான பணியா இருக்கு. அதுக்கு அவர் வந்து ஒவ்வொரு தெய்வங்களோட துணையை ஏற்றிருக்காரு. ஆதிமூல கணபதி வந்து மூலாதார சக்கரத்தை தூய்மையுறுத்த போறார். இப்ப என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 தோப்பு கரணம். காலையில 6 மணிக்கு, அடுத்தது 8, 10, 12 ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 7 தோப்பு கரணம் போட்டுட்டு அமைதியா உட்காந்து தியானம் பண்ண போறோம். அதே மாதிரி அடுத்த நாள் நில தேகத்துல இருந்து நீர் தேகத்துக்கு போறோம் இல்லையா, அப்போ வந்து அது அப்படியே டபுள் மடங்கா 14 முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 14 முறை தோப்பு கரணம் போடணும். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு 14 முறை தோப்பு கரணம் போடுறோம். அப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்றோம். அடுத்தது காற்று தேகத்துக்கு போகும் பொழுது 21 முறை சொல்லியிருக்காரு. ஏன் அதிகபட்சமா 21 முறை எவ்ரி 2 ஹவர்ஸ் 21 தோப்பு கரணம், திருப்பி அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு 21 தோப்பு கரணம். ஏன் இவ்வளவு ஒரு நாளைக்கு 7 டைம்ஸ் 21 தோப்பு கரணம் அப்படி போட சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாயு தேகம் அப்படின்னா நம்ம மனம் தேகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மனோமய கோஷா சொல்லுவாங்க. அந்த மன தேகம் வந்து ரொம்ப 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 குழப்பமாக இருக்கிறது அப்படின்றதா மகா காலேஸ்வரர் உணர்த்திய ஒரு சத்தியம். எல்லாருடைய மனசும் ரொம்ப குழப்பமா இருக்கு. இது கரெக்டா, இது சரியா, ஆன்மீகத்துல போகும்போதே அவ்வளவு குழப்பம், வெளி வேலைகள்ல அவ்வளவு குழப்பங்கள், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் டென்ஷன், இதை முடிக்க முடியல, அதை முடிக்க முடியல, ஐயோ இதை பண்ணலையே, அதை பண்ணலையே, எவ்வளவோ ஒண்ணுமே. அந்த காலத்துல எல்லாம் ஒரு டிவி கிடையாது, போன் கிடையாது, எல்லாரும் நிம்மதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவ்வளவு நேரம் ரிலாக்ஸா இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏன் அப்படி வருதுன்னா, நம்மளுடைய மனம், நம்ம காற்று, சுவாசிக்கும் காற்று, மனோமய கோஷா, நம்மளுடைய வாயு தேகம், அதுல வந்து அவ்வளவு சிக்கல்கள், அவ்வளவு குழப்பங்கள், அவ்வளவு அடைப்புகள் இருக்கிறதாக ஐயா வந்து சொல்றாரு. அதனாலதான் காளஹஸ்தி போகும்பொழுது 24 ஹவர்ஸ் அப்படியே உட்காரு, கோயில விட்டு நகரவே நகராது. கோயில பூட்டும் போது மட்டும் அப்படியே வெளியில போயிட்டு பக்கத்திலேயே ஒரு ரூம் அப்படியே கோயில ஒட்டி, திருப்பி வந்து திறந்தோடனே விடிகால 3-4 மணி திறந்தோடனே கோயில், அது மாதிரி இருக்க சொன்னாரு. கோயிலுக்குள்ள இந்த வாயு தேகத்தை தூய்மை உறுத்தணும், 24 மணி நேரம் குறைஞ்சது இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கோயிலே உட்கார சொல்லியிருந்தாங்க. அப்ப ஞான பிரசுன்னாம்பிகை அம்மா வந்து அவ்வளவு அற்புதமான நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த வாயு தேகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மனம் சார்ந்த தேகம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமா இருக்கு கிளீன் பண்றதுக்கு. அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமான பயிற்சிகளை நம்ம பண்ண சொல்றாங்க. அப்ப 21 முறை இந்த தோப்புக்கரணம் எல்லாம் போடுறோம். அடுத்த நாள் என்ன பண்றோம், அக்னி தேகம், நம்மளுடைய வெப்ப தேகம் அக்னி தேகத்துக்கு வரும்பொழுது அது அப்படியே குறையுது. 21 மறுபடியும் 14 முறை ஆகுது. அடுத்தது ஆகாய தேகத்துக்கு வரும்போது 7 முறை, 7, 14, 21, திருப்பி 14, 7. இதுதான் வந்து ஐயா சொல்லியிருக்கிற ஒரு கணக்கு. இது எல்லா 7 நாட்களுக்கும் அவங்க கொடுத்திருக்கிற வெவ்வேறு பயிற்சிகளுக்கு இது பொருந்தும். 5 நாள் முடிச்சுட்டு 6வது நாள் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 7 தோப்புக்கரணம், முடிக்கும் போது ஈவினிங் 6 o'clock ஒரு 7 தோப்புக்கரணம். 7வது நாள் ஆரம்பிக்கும் போது மட்டும் போட்டா போறோம். மீதி நேரத்துல எல்லாம் அமைதியா அந்த 2 hours ஒரு தடவை உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணு. ஏன் அமைதியா தியானம் பண்ணு அப்படின்னாக்கா, சுவாச காற்றை வந்து கவனிக்க சொல்றாங்க. நம்ம இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு மூலாதாரத்திலேயே கவனம் வச்சு கணபதியே தொழுது நம்ம பண்றதுனால இந்த காற்று வந்து கரெக்டா போகுதா, சுவாசிக்கும் காற்று தடைகள் இன்றி மூலாதாரம் வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத 2 நாள், எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிமெண்ட் போட்டு ஒரு தண்ணி போற பாதையை சரி பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 நாள் காய விட்டுட்டு அப்புறமா தண்ணி எப்படி போகுது, லீக் ஆகாம போகுதான்னு பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இவ்வளவு நாள் செய்த பயிற்சியில இதெல்லாம் ரொம்ப ஷார்ட், வருஷ கணக்குல இதை செய்யணும். ரொம்ப ஷார்ட்டா நம்மளுக்கு எல்லாமே சுருக்கி சுருக்கி கொடுக்குறாங்க. அற்புதமா இறைவனே கொடுக்கறதுனால இதெல்லாம் வந்து அற்புதமா சீக்கிரத்துல நம்மளுக்கு இதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இந்த சுவாசம் வந்து உள்ள போய் மூலாதாரத்தை டச் பண்ணுதா, அங்க காற்று உள்ள போறது இது நாள் வரைக்கும் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதல் நாள் உங்க சுவாசம் எவ்வளவு தூரம் போகுது,
இந்த 5 நாள் செஞ்சு முடிச்சுட்டு 6வது நாள் 7வது நாள் வந்து அந்த சுவாசம் எந்த அளவுக்கு டீப்பா உள்ள போகுது அப்படிங்கறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காத்து தசவித வாயுக்களால் ஆனது எல்லாருக்குமே தெரியும். பிராணவாயு, அபானன், உதானன் எல்லாம் அந்த 10 தசவித வாயுக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுல இந்த பிராணவாயுவை மட்டும் எடுத்தா அதையே 10 விதமான ஆற்றலாக பிரியுதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. சோ பிராணவாயு தசவிதமாக பிரியுது. அதுல பிராணவாயுங்கிறதே அந்த அற்புதமான ஆகாய மூலக்கூறுகளை உடைய அந்த ஆக்சிஜன் அப்படி சொல்லலாம். அதுலயும் ரொம்ப ஃபைனான ஆகாய மூலக்கூறுகளை உடையது. அப்போ நம்ம அந்த நாசி வந்து துவாரம் நம்மளுக்கு பெருசா இருக்கு. உள்ள போக 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 அந்த டியூப் வந்து அப்படியே சின்னதாயிட்டே போற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாங்க. அப்போ வந்து பெரிய பொருள் வந்து உள்ள போகல இல்லையா, அந்த சுவாசிக்கிற காத்துல இருக்கக்கூடிய. அப்ப அது வந்து சின்ன சின்ன சின்னதா அந்த ஒரு பெரிய குகைக்குள்ள போறோம். அந்த குகை அப்படியே சின்னதா போய் இப்படி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப ஃபைனஸ்டா இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் தான் உள்ள போக முடியும் மூலாதாரத்துக்கு. அதுதான் உயிர் ஆற்றல், நம்ம சேமிக்கிற ஆற்றல் சொல்றாங்க. அப்போ அது ரொம்ப டீப்பா நம்ம பிரீத் எடுத்து நல்லா பார்க்கும் பொழுது அது மூலாதாரம் வரைக்கும் அந்த ஆற்றல் போகிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்குதான் அந்த 2 days கவனம் வச்சு அந்த மூச்சை கவனம் வச்சு மூலாதாரத்துக்கு அந்த காற்று போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அந்த தியானத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி 7வது நாள்ல இறுதியில அந்த ஈவினிங் 6 மணிக்கு செய்யக்கூடிய அந்த கடைசி தியானத்துல என்ன சொல்றாரு, என்னுடைய மூலாதாரம் நல்ல கிளீன் ஆயிடுச்சு, அடைப்புகள்லாம் நீங்கி கழிவுகள்லாம் நீங்கி தூய்மையாக இந்த மூலாதார சக்கரம் இப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இந்த ஆற்றலை நான் பெற்றுக்கொண்ட அந்த அருமையான ஆகாய மூலக்கூறுகள் சொல்லக்கூடிய அந்த இறை சக்தியை நான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களினுடைய மூலாதார சக்கரத்திற்கு மனம் உவந்து பகிர்கின்றேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீர் எடுத்து நிலம் எடுத்து அதை வந்து நம்ம செய்யணும். ரொம்ப முக்கியமா அதை வந்து பகிர்ந்துடணும். என்ன அந்த 7 நாள் நீ செஞ்சதன் மூலம் உனக்கு என்ன பலன் கிடைச்சதோ அப்படியே அத்தனையும் தாரை வாற்று மற்ற மனிதர்களுக்காக கொடுக்கணும். ஏன்னா சத்தியயுக வாசி அப்படின்னா என்னன்னா சுயநலன்ற பேச்சே கிடையாது, பொதுநலம் தான். எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கிடைக்கிறதையும் கொடுக்கணும், இறைவன்ட்ட இன்னும் பிரார்த்தனை பண்ணி வாங்கி வாங்கியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்குன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் சத்தியயுக வாசிகளாக இருக்க முடியும் அப்படிங்கறத ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமா இறுதியில நான் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆற்றல்களும் என்னுடைய தேகத்தில் நிகழ்ந்த அந்த அற்புதமான ஆற்றல் மாற்றங்கள், என் மூலாதாரத்தில் சேமிப்புற்றுள்ள அற்புதமான ஆகாய மூலக்கூறுகள் அனைவரது தேகத்திலும் உள்ள மூலாதார சக்கரத்தை சென்று அடைந்து அவர்களுக்கு எல்லா கழிவுகளும் நீங்கி பயிற்சிகளை செய்து நான் பெற்றதை பயிற்சிகள் செய்யாதவர்களுக்கும் அறியாமையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆற்றலை பூரணமாக பகிர்கிறேன் அப்படின்னு மனம் வந்து ஒரு 7வது நாளுடைய கடைசியிலயும் நம்ம சொல்ல போறோம். அதுதான் ரொம்ப ஹைலைட். அதுதான் நம்ம சத்தியயுக வாசிகளாக மலரணும். மனம் வந்து மலர்வதற்கு உரித்தான செயல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்ப அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். சுவாதிஷ்டானத்துல வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தை நமக்கு தூய்மையுறுத்தி கொடுக்க போகிறவர் யாருன்னா கால பைரவரையா. கால பைரவரையா சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து நமக்கு தூய்மையுறுத்தி கொடுக்க போகிறாரு. இப்ப வந்து இந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சுவாதிஷ்டான சக்கரத்துல வந்து நம்மளுடைய பற்றுகள், பேராசைகள், ரொம்ப தீவிரமான ஆசை இருக்கும் இல்லையா, இது எனக்கு கிடைச்சே ஆகணும், நமக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும், இப்ப இதுவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொல்லுவாங்க. ஆனா அதோட அது வேணும், இதோட இந்த கார் பெருசா இருக்கு, அதோட அது ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். அந்த பேராசை நிறைவேறவே முடியாத சூழல்ல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கட்டும், இல்ல நிறைய ஆசைகள், பற்றுகள், தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாச பிணைப்புகள், பற்றுகள், இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல, அதாவது எல்லாமே உள் மூளையில இருக்கக்கூடிய கர்ம வினை பதிவுகள்னு வச்சுக்கலாம். அது வந்து என்ன செய்யுதுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தினை பாதிக்கிறது. அங்க போய் அடைப்பா அந்த குகையை வந்து மூடிடுற மாதிரி, ஒரு பாறாங்கல் போட்டு குகையை மூடிடுற மாதிரி, அந்த ஆகாய மூலக்கூறு மூலாதாரம் வரைக்கும் சென்று அடையாத மாதிரி இது வந்து தடைகளை விதிக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரத்துல தடைகள் இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில நிறைய குறைகள் நடக்கும், தேகத்துல பிணிகள் உருவாகும், தேவைகள் வந்து நிறைவேறாது. ஏன்னா இது இப்ப ராகு கேது பரிகார பூஜை போது அந்த காளஹஸ்தீஸ்வரர் சொன்ன விஷயம்தான். சோ நிறைய பிரார்த்தனைக்கு ஏன் அப்படி போறாங்க ராகு கேதுன்னா இந்த சுவாச பாதையில இருக்கக்கூடிய அடைப்புகள் அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த சுவாதிஷ்டானத்தை வந்து நம்ம எப்படி சீரமைக்கணும்னு மகா காலேஸ்வரர் ஐயா குறிப்பிட்டிருக்காருன்னா, இதற்கு உரித்தான பயிற்சி என்ன சொல்றாருன்னா ஒற்றைக்கால் தவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒற்றைக்கால் தவம் வந்து எதுக்கு ஒற்றைக்கால தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம். அர்ஜுனன் வந்து
சிவன் கிட்ட இருந்து அந்த அஸ்திரம் வாங்குறதுக்காக ஒற்றைக்கால் தவம் செய்து. அது மாதிரி நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் ஒற்றைக்கால் தவம். இதற்கு வந்து உள் அர்த்தம்ங்கிறதும் வேற இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒத்த கால்ல நிக்கிறான் அது வேணும்னு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னா அந்த சுவாசம் தான். அந்த ஒற்றைக்கால் சுவாசம்ங்கிறது அந்த ஒரு நாடி மூலமாகவே வந்து அந்த சுவாசம் வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல. அந்த சுவாசத்தை தான் ஒற்றை கால்ல இப்ப அந்த புறத்திலையும் எதுவுமே அகத்துல நடக்கணும்னா புறத்துல நடக்கணும் இல்லையா? அப்ப வந்து ஒத்தை கால்ல நிக்க சொல்றாங்க. 7 நாட்களும் அனுதினமும் 7 முறை. இதே மாதிரிதான் 6 மணி, 8 மணி, 10, 12 என்ன செய்யணும்? காலையில எல்லா தெய்வங்களையும், அதாவது யாரெல்லாம் இந்த சக்கராசை நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்களோ, அதாவது ஆதி மூல கணபதி மூலாதார சக்கரம், கால பைரவர் ஐயா சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரத்தை வந்து நம்ம மகா அகத்திய சத்குரு ஐயாவே வந்து அதை கிளீன் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அநாகத சக்கரத்தை வந்து சூரிய பகவான் வந்து அதை கிளீன் பண்றாரு. அடுத்தது விஷுப்திய வந்து ஆதி சிவனார், ஆக்ஞை சக்கரத்தை ஆதி சக்தி, சகசிராரா சக்கரத்தை மகாவிஷ்ணு. சகசிராரா சக்கரமும் கிளீன் ஆயிடுச்சுன்னா அவருடைய சுதர்சன சக்கரத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதாக ஏற்கனவே மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா அதை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதா சத்தியம். இப்போ கால பைரவர் என்ன சொல்றாரு? கால பைரவரினுடைய முக்கியமான வேலை என்ன? காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கர்ம வினைகளை நீக்கிறது தான் கால பைரவருடைய பணி. கர்ம வினைகளை நமக்கு இந்த காலத்துல நீ இந்த விதிப்படி நீ இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கால பைரவர் செய்யறது என்னன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை அந்தந்த நேரத்துல நீக்கிறது. அப்போ மொத்தமா கால பைரவர் வந்து எல்லா கர்ம வினையும் எளிதா இந்த அடைப்புகளை, நீங்க சுவாதிஷ்டான சக்கரம் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த கர்ம வினையுமே இருக்காது அப்படிங்கறதா ரொம்ப அற்புதமான சீக்ரெட். அத வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகாக கொடுத்திருக்காங்க. ஒற்றை கால்ல நின்னு தவம் பண்ற மாதிரி செய்ய சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து இடது பாகம் தானே உமையவள் அப்படின்னு சொல்லுவோம். இடது பாகத்துலதான் பெண்களுக்கான அந்த ஆசைகளும் பற்றுகளும் அளவுக்கு அதிகமாக தேக்கம் அடைந்திருக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்துல அப்படின்றாங்க. ஆண்களுக்கு வந்து வலது பாகம், சிவனாருடைய ஆதிக்கம் வலது பாகம். அப்ப ஆண்களுக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துலதான் அவங்களுடைய தேவை, ஆசை, பற்றுகள்லாம் அதிகமா அங்க அடைச்சிட்டு இருக்குது. அந்த பதிவுகள்லாம் அடைச்சிட்டு இருக்கு. இங்க மூளையில எப்படி பிரபஞ்சத்துல நடக்கிறது, அண்டத்துல நடக்கிறது, இந்த பிண்டத்துல நடக்குதோ அதே மாதிரி இந்த மூளையில நடக்கிறது இந்த தேகத்துல நடக்கும். அந்த இடத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துல போய் அடைப்புகளை உருவாக்குது. அப்போ ஆண்கள் என்ன செய்யணுமா? வலது கால் ரைட் லெக்க வந்து தரையில ஊனி இந்த இடது காலை தூக்கி அந்த முட்டிக்கு மேல இந்த தொடையில இப்படி ஒட்டி நிக்க வச்சு ஒற்றை கால்ல நிக்க சொல்றாங்க. பெண்கள் அது மாதிரி இந்த இடது காலை வந்து தரையில ஊனி வலது காலை தூக்கி அந்த முட்டிக்கு மேல இப்படி வச்சுட்டு நிக்க சொல்றாங்க. எவ்வளவு நேரம் நிக்க? இப்ப வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம லைட்டா செவரு அப்படி லைட்டா தொட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம். அப்ப எவ்வளவு நேரம் நிக்க முடியும் பார்க்கலாம். அப்ப முடியல காலை இறக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு அது மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி ஒரு 7 முறை நீங்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே 14 டைம்ஸ், தேர்ட் டே 21 டைம்ஸ். இப்ப எடுத்து 21 டைம்ஸ் காலை வைக்கணும்ன்றது கூட இல்ல. உங்களால 24 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷமாவது அசையாம நிக்க முடிஞ்சதுன்னா அதுவே ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க. யார் ஒருவருக்கு 24 நிமிஷமும் அசையாமல் இப்படி காலை வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பற்று, பேராசை எதுவுமே இல்ல, கர்ம வினைகள் எல்லாமே நீங்கிடுச்சுன்னே நீங்க நினைச்சுக்கலாம் அப்படின்னு கூட ஐயா அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப கால பைரவர் கர்மங்களை நீக்கக்கூடியவர் இல்லையா? அதனால கால பைரவரையே நம்ம துதிச்சிருந்தோம்னா அவரு நம்ம சுவாதிஷ்டான சக்கரங்களை சீரமைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கசப்பு சுவையை வந்து அதிகமா சேர்த்துக்க சொல்றாங்க. இந்த 7 டேஸ்க்கும் கசப்பு சுவையை வந்து நம்ம நிறைய பேர் கசப்பு சாப்பிடறதே இல்ல. பாவக்காய் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை கூட நிறைய பேர் சாப்பிடறதே இல்ல. இன்னும் சில காய்கறிகள் இருக்கு. வேப்ப இலை, இப்பெல்லாம் அழகா வேப்பம் பூ இருக்கு இல்லைங்களா? நல்ல பூக்குற காலம் சீசன். வேப்பம் பூ, வேப்ப இலைகளில அரைச்சு சாப்பிடலாம். வேப்பம் பூவை எடுத்து அதை ஏதாவது நம்ம வதக்கி சாப்பிடலாம். ஏதாவது சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வேப்பம் பூல ஏதாவது போட்டு சாப்பிடலாம். ரொம்ப முக்கியமா சாத்வீக உணவுகளை தான் ஏற்க சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் சாத்வீக உணவுகளை ஏற்றுக்கோங்க. இந்தந்த சுவையை அந்தந்த 7 நாளுக்கு நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இந்த ஆசைகள், பற்றுகள் இதெல்லாம் நீங்குது ஒற்றை கால. இதுவும் வந்து காலையில 6 மணி 8 மணி அதே மாதிரிதான் இதுவும் நடக்குது. இதுல வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி இது வந்து ஒரு காட்சியா கொடுக்கு? ஏன் வந்து 7 டேஸ் பண்றோம், 7 டைம்ஸ் பண்றோம்? ஒரு நாளைக்கு ஏன் 7 தடவை பண்றோம்? அதே இப்ப நீர் தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாதிஷ்டான சக்கரத்தை மட்டும்தான் ஏன் காலையில மத்தியானம் 7 டைம்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னாக்கா, ஐயா என்ன சொல்றாரு? ஒரு சக்கரமும் 7 பிரிவுகளாக இருக்கு அப்படின்றாங்க. சுவாதிஷ்டான சக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டா, அதாவது ஒரு தேகத்துல இப்ப நில தேகத்துல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரம் மட்டுமே 7 பிரிவா இருக்கான்.
நீர் தேகத்துல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரம் மட்டுமே 7. அது மாதிரி ஒவ்வொரு சக்கரமுமே ஒவ்வொரு 5 தேகத்திலயுமே 7 தான் இருக்கு. அது எப்படி எனக்கு ஒரு காட்சியா கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு வளையம் இருக்கு. அந்த ரிங் பால் இப்படி விளையாடுவாங்க இல்லையா, டென்னிஸ் காய்ட் தூக்கி போட்டு விளையாடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு கலர். இப்ப குழந்தைகள் எல்லாம் அந்த ரிங் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய வளையம். இது வந்து இப்ப மூலாதார சக்கரம்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து முதல்ல ஒரு மூலாதார சக்கரத்துல ஒரு தேகத்திலேயே 7 இருக்குன்றாங்க இல்லையா. அப்போ ஒரு சக்கரத்தை எடுத்து அவங்க சரி பண்றாங்க. அதாவது பிரிச்சு பிரிச்சு பார்ட்ஸா எடுத்து அந்த பெரிய வளையத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நீக்கி கிளீன் பண்ணி அந்த வளையத்தை நல்லா தேய்ச்சி அலம்பி கிளீன் ஆக்கி அழகா பளபளன்னு ஷைன் ஆக்கி அந்த வளையத்தை வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு வளையம் எடுக்கிறாங்க. இந்த வளையத்தை விட அது வந்து வளையம் ஒரு சுத்து வந்து சின்னதா இருக்கு. அதை நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி அதுல இருக்க கடைப்பு கழிவெல்லாம் நீக்கி அதை எடுத்து இது உள்ள வைக்கும் போது இது அது உள்ள போய் அப்படியே பிக்ஸ் ஆயிக்குது. ஒரு பெரிய வளையம், அதுக்குள்ள இன்னொரு வளையம், ஒரு ரிங், அந்த வளையத்தை அதுள்ள வச்சோன்னு அதுள்ள அது பிக்ஸ் ஆயிக்குது. அதே மாதிரி 7 அதை விட சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது. அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு அடிக்கும் போது மொத்தமா சேர்த்து ஒரே சக்கரம் மாதிரி தெரியுது. ஆனா தனித்தனியா எடுத்தோம்னா 7 வளையம் வருது. இந்த மாதிரி ஒரு 7 கலர்ஸ்ல கொடுத்து இந்த காட்சியை வந்து ஐயா கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணாக்கிட்டு அந்த நடுவுல இருக்கிற ஓட்டைகள்ல கை விட்டு இப்படி பார்த்தோம்னா மகாவிஷ்ணு கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது. சோ இது வந்து ஏன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு 7 முறை செய்ய சொல்றாங்கன்னா, ரொம்ப உள்ள ஆழமா ஒரு சக்கரத்துக்குள்ளேயே இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு இருக்குன்னு சொல்றாரு. சோ உள்ளுக்குள்ள இன்னும் ஆழமா போங்க, இன்னும் ஆழமா போங்க, இன்னும் ஆழமா போங்க. தியானத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்படியே போகும்போது ரொம்ப டீப்பா போயிடும். கொஞ்ச நேரத்துல நம்ம கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, நம்ம எங்க உட்காந்துருக்கோம், யார என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு வந்தேன், இந்த தியானத்துல இவ்வளவு நேரம் நான் இருந்தேனே, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆழமாக சென்று எல்லாத்தையும் நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தவறாம இந்த 7 முறையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரம். நான் சொன்ன மாதிரி மகா அகத்தியரையா அவரை வணங்கி இதே மாதிரிதான் முதல் நாள் 7, 14, 21, திருப்பி 14, 7, அடுத்த நாள் முதல்ல துவக்கம், இறுதி, கடைசியில துவக்கம் மட்டும் செய்துட்டு மீதி நேரத்துல எல்லாம் தியானம். அந்த 2 hours ஒரு தடவை உட்காந்து தியானம் பண்ணி அந்த காற்று உள்ள போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. மணிப்பூரக சக்கரத்துக்கு வந்து துவர்ப்பு சுவை நிறைய இருக்கு. வாழைப்பூ இருக்கு, மாதுளம் பழம் இருக்கு, சுண்டக்காய் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம உணவுலையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நல்லா ஆழ்ந்து சுவாசித்து என்ன பயிற்சியை ஏற்க சொல்றாங்கன்னா, தனுர் ஆசனம் சொல்லுவோம் யோகால. கவுந்து படுத்துக்கிட்டு காலை 2 மேல தூக்கி கையால அப்படி பிடிப்போம் இல்லையா. இந்த வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி மட்டும் தரையில நல்லா அமுங்கிட்டு இருக்கோம். மேல இதுல இருந்து மேல தூக்கிட்டு இருக்கோம். கால் பகுதி மேல தூக்கி இருக்கோம். தனுராசனம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க நெட்ல கூட போட்டு பாத்துக்கலாம். அந்த தனுராசனத்தை வந்து அப்படி காலை பிடிச்சிட்டு திருப்பி கையை விட்டுடணும், திருப்பி பிடிக்கணும், திருப்பி விட்டுறணும். அது ஸ்லோவா ஒரு 7 times பண்ணணும் எவ்ரி 2 hours. அப்புறம் 14 times, அது மாதிரி 20. இந்த தனுராசனம் இது எல்லாமே உங்களுக்கு மெசேஜ்ல வந்துரும், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன் இந்த தனுராசனத்தை செய்ய சொல்றாரு அப்படின்னா, பொருள் பற்று அது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மனிதர்கள் வந்து பணம் பத்தல தேவைகள் அதிகமா இருக்கு இல்லையா. அப்போ பணம், இப்போ உங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மணிப்பூரக சக்கரம் ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரத்துல வந்து என்ன இருக்கும், அதிக தேவைகள், பேராசைகளா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா நிறைவேறிடும் இல்லையா. பணம் அதிகமா கிடைச்சுன்னா எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி ஆசையெல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் நம்ம ஓரம் தள்ளிடுவோம் இல்லையா. இப்ப இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து கிளீனான அதுக்கப்புறம் மணிப்பூரக சக்கரத்தை மகாகத்தியர் உதவியோடு நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணி இந்த தேக பயிற்சியை பண்ணி யோக பயிற்சியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, பொருள் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் நீங்கும். பொருளே வராது அப்படின்றது இல்ல, பொருள் மேல இருக்கிற பற்று நீங்கும். இது வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும் அப்படிங்கிற அந்த பற்று நமக்கு நீங்க அருள் வந்து அதிகமா கிடைக்கும். இந்த எது அருள் அப்படிங்கிறத இறை ஒளி, இந்த ஆகாய மூலக்கூறு தான் அருள். அருள் வந்து இந்த பார்ட்ட வெற்றிடத்தை பெருக்கி அருளை நம்ம நிறைச்சிட்டோம்னா பொருள்லாம் அது பாட்டு தன்னால தேடி வந்து நம்ம கூட வந்து உட்காந்துக்கும். அது ஒரு பொருட்டாவே நம்மளுக்கு மதிக்கவே மாட்டோம். எப்படி இறைவன் வந்து படிக்காசு அளக்குறாரு எல்லாருக்கும், அந்த மணிவாசகர் திருஞானம், அது மாதிரி தெய்வங்கள் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி நம்மளை தேடி பொருட்கள் வருங்கிறது மகா காலேஸ்வரர் குறிப்பிட்டிருக்கிறது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தனுர் ஆசனம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய மணிப்பூரக சக்கரம் அதுல இருக்கக்கூடிய அந்த 7 பார்ட்டையும் பிரிச்சு 5 தேகங்களிலும் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு இதுல பிரிச்சு அதை ஐயா வந்து கிளீன் பண்ண தரவர். ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன முயற்சி தான், ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வைப்பேன்றாங்க. அது மாதிரி சின்ன முயற்சி தான் பண்ண போறோம். அவங்க நம்மளுக்கு முழுமையாக கிளீன் பண்ணி தர போறாங்க.
இந்த கால அங்கத்துலதான், இந்த சித்திரை மாசம் இந்த கால அங்கத்துலதான் அவங்க வந்து செயல்பட போறதாக அவங்க நமக்கு குறிப்பிட்டிருக்கிறதுனால இதை நம்ம வந்து தவற விடாம பண்ணிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அநாகத சக்கரம். அநாகத சக்கரத்துக்கு சூரிய பகவான். சூரிய பகவான் இப்போ ஒரு அருளுரை கொடுத்திருந்தாரு, அவ்வளவு அற்புதமா இருந்தது. சூரிய பகவான் தான் அநாகத சக்கரத்தை வந்து தூய்மை உறுத்துவதற்கு நமக்கு முழுமையாக உதவ போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரத்துல என்ன சாப்பிடணும்னா உப்பு சுவை. உப்பு வந்து நம்ம ஓரளவு கொஞ்சம் அதிகமாக, நல்ல உப்பு, கல் உப்பு சொல்றாங்களே, அதை வந்து நீங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் உணவுல அப்படிங்கிறது. ஏன்னா குருதியை வந்து தூய்மை உறுத்துவதற்கு வந்து அது ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த உப்பு சக்தி. அதே மாதிரி என்ன பயிற்சி சொல்லியிருக்காங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய தேவருக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், சூரிய நமஸ்காரம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க நெட்ல போட்டு எப்படி அந்த பயிற்சி பண்ணணும்னு பாத்துக்கோங்க. இதே மாதிரிதான் முதல் நாள் 7, அடுத்த நாள் 14, அடுத்த நாள் 21, அடுத்த நாள் திருப்பி 14, அப்புறம் 7. ஒவ்வொரு நாளும் 7 முறை இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு ரொம்ப அவசியமாக அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த காற்று அநாகத பாதையை நல்லா திறக்குது, ஓப்பன் ஆகுது, அங்க கிளென்சிங் நடக்கிறத அவசியமா நம்ம உணரணும். உணர்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரத்துக்கு யாரு, ஆதி சிவனாரே, நீலகண்டனாக ஆதி சிவனாரே வந்து நமக்கு அந்த உதவிகளை புரிய போறதாக சொல்லியிருக்காங்க. சிவன் தன்னுடைய ஆற்றல்களை பொழிந்து நமக்கு விசுத்தி சக்கரத்தை தூய்மை. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கழுத்து பகுதியை வந்து ரொம்ப அசைக்கிறது இல்ல. சும்மா இப்படி இப்படி பார்த்தா கூட கழுத்தை வந்து ரொம்ப நம்மளால ரொட்டேட் பண்ண முடியாது இல்லையா? அது ஓரளவுக்கு தான் கழுத்தையே நீங்க அசைக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ ஆற்றல் பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னா, இது என்ன சொல்றது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இங்கேருந்து இந்த ஆற்றல் அந்த பக்கம் போகணும். சிரசில இருக்க ஆற்றல்கள் தேகத்துக்கு வரணும்னா கழுத்து தான் ரொம்ப முக்கியம். அதுல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் ஒன்றும் அடைப்புகளை நீக்கி தூய்மையா போனாதான் அங்கங்க இருக்கக்கூடிய கிளாண்டு, அந்த சுரபி எல்லாம் தூய்மை அடைஞ்சு நல்ல ஆற்றல்களை அது வந்து சேமிக்க துவங்க. ஒரு எப்படி ஆற்று நீர் வெள்ளம் அப்படியே பிரவாகமா போற மாதிரி இந்த ஆற்றல்கள் நமக்கு போகணும். அப்ப கழுத்துக்கான பயிற்சிகளை வந்து கொடுத்திருக்காங்க. மெசேஜ் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். கழுத்தை வந்து முன்ன அசைக்கிறது, பின்ன அசைக்கிறது, சைட்ல அசைக்கிறது, அப்புறம் இப்படி வலதுபுறமாக இடதுபுறமாக ரொட்டேட் பண்றது. அந்த பயிற்சிகள் வந்து அந்த மெசேஜ் கேட்கும் பொழுதும் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல, ஆடியோல, வீடியோல எல்லாமே அந்த மெசேஜ் வந்துடும் என்ன பண்ணணுங்கிறத. அத கழுத்து பயிற்சியை பண்ண சொல்றாங்க. இப்ப கழுத்து பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் அடைப்புகளை எல்லாம் நீக்கி அது வந்து தூய்மையுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல வந்து புளிப்பு சுவையை, அதாவது புளி கிடையாது, எலுமிச்சைன்னே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சிட்ரிக் ஆசிட் உடைய அந்த புளிப்பு சுவையை உடைய ஆரஞ்சு பழங்கள், எலுமிச்சை சாறு, இதை வந்து நம்ம அதிகமா அந்த 7 நாட்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல சளி எல்லாம் இருக்கும் இல்லையா, தொண்டையில நிறைய எலுமிச்சை எல்லாம் சாப்பிடும்போது அது வந்து கிளீன் ஆகி எல்லாம் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம தொண்டையெல்லாம் கிளீன் ஆகி ஒரு நரம்புகளும் ஆற்றல்களை வந்து குருதி போற நரம்பாகட்டும், காற்று போகிற நரம்பாகட்டும், எனர்ஜி போகிற நரம்பு, ஒண்ணு சூட்சம நாடி, அந்த சுழுமுனை நாடி, சுய நாடி எல்லாமே ஆற்றல் பெற்று தீர்க்கமா இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்ஞை சக்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி சக்தி அன்னை உட்கார்ந்துருக்க இடம் இல்லையா, அந்த பீனியல் சுரபி. ஆக்ஞை சக்கரத்தை தூய்மையுறுத்துவதற்கு அன்னை ஆதி சக்தியே வந்து ஆற்றல்களை பொழிந்து நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசக்தியை மனசுல நினைச்சுக்கிட்டே நம்ம இந்த பயிற்சிகளை செய்யணும். அதுக்கு என்ன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஞை சக்கரத்துக்கும் சகசிராராக்கும் சுவாச பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியமா கொடுத்திருக்காங்க. இந்த சுவாசத்தை வந்து நம்ம வந்து இந்த பிராணாயாமம் பண்ற மாதிரி இந்த ஆள்காட்டி விரல், மோதிர விரல் அப்படி வச்சுட்டு 2 ராசிகளையும் சரிபாதியாக அடைக்க சொல்றாங்க. லைட்டா காத்து உள்ள போற மாதிரி, கொஞ்சம் கம்ப்ளீட்டா அடைக்க கூடாது, பாதி அளவுக்கு நல்லா அடைச்சிட்டு அப்படியே ஆழ்ந்து சுவாசிக்கணுமா. மெல்லிய துவாரம் வழியா, ஊசி முனை துவாரம் மாதிரி காற்று அப்படியே மெல்ல 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 உள்ள, அப்படி மெல்லிசா காற்று ஏறும் பொழுது என்ன ஆகும்னா அப்படியே மேல போறத பாக்கணுமா. சிரசு ஃபுல்லா அந்த காற்று போய் பலூன்ல நம்ம ஊத ஊத அது அப்படியே பெருசாகிற மாதிரி இந்த சிரசுக்குள்ள உள் பக்கம் கண்ணு எல்லாம் அப்படியே, கண்ணெல்லாம் உள்ள இழுக்கிற மாதிரி, காதெல்லாம் அடைக்கிற மாதிரி அப்படியே உள்ள காற்றை ஏத்தணும் அப்படின்றாங்க. ஒரு 60 செகண்ட், ஒரு நிமிடம், அப்படி 1 மினிட்னு சொல்றோம் இல்லையா, அந்த 60 செகண்ட் ஏத்த முடிஞ்சு அப்படியே நல்லா ஏத்தி ஒரு 30 செகண்ட் அப்படி ஏத்திட்டு அப்புறம் அதை ஹோல்டு பண்ணணும். அந்த காற்றை அப்படியே காத்த உள்ள வச்சுட்டு அப்புறம் மெல்ல மெல்ல அந்த காற்றை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 நிமிடம், ஒரு தடவை பண்றதுக்கு 1 நிமிட நேரம் எடுத்துக்கிட்டா நல்லது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சுவை அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா, காரம் சொல்லியிருக்காங்க. மிளகு சுவையை வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அந்த 7 நாள்ல. அப்ப ஆதிசக்தி அன்னை வந்து என்ன இந்த பயிற்சியின் மூலமாக
நம்மளுடைய உயிர் ஆற்றல்கள் பெருகும், உயிர் சக்தி பெருகும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் சகசிராரா சக்கரத்துக்கு வந்து நம்ம மகாவிஷ்ணுவை வணங்கி நம்ம இதை செய்ய போறோம். அப்ப அறுசுவையுமே அந்த 7 நாட்களும் உணவுல சேர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த சகசிராராவுக்கான பயிற்சி என்னன்னா, இந்த காற்றை வந்து உள்ள இழுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் 7 டேஸ் எல்லா சக்கராவும் இப்ப கிளீன் பண்ணிட்டோமா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞை வரைக்கும் கிளீன் ஆயிடுச்சா. இப்ப காற்றை வந்து நல்ல டீப்பா இன்ஹேல் பண்ணி நல்ல காற்றை இழுத்து மூலாதாரத்துல போய் தேக்கிட்டு, அப்ப அந்த காற்றை வந்து நம்ம வெளியேற்றுறது வந்து அந்த அப்படின்னு நம்ம அந்த பஸ்திரிகா அந்த யோக பயிற்சி எல்லாம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த காற்றை வந்து அமைதியா உட்கார்ந்துகிட்டே 7 முறை ஆழ்ந்து வெளியேற்ற சொல்றாங்க. அப்படின்னு 7 முறை வெளியேற்ற சொல்றாங்க. அப்படி வெளியேற்றும் போது என்ன நடக்குது, என்ன பார்க்கணும்னா, அந்த உயிர் ஆற்றல் நம்ம சுவாசிச்ச காற்றுல இருக்கக்கூடிய உன்னதமான ஆகாய மூலக்கூறுகள் மூலாதாரம் வரை போய் தேங்கி, அந்த ஆகாய மூலக்கூறுகள் வந்து உள் சுவாச பாதை வழியாக அப்படி ஒரு ஒரு மூச்சை விடும்போது இப்படி பம்ப்ல இப்படி இந்த இதுல தண்ணி அடிப்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். டப்பு டப்புன்னு தண்ணி அடிக்கும் போது தண்ணி வெளியே வருது, அந்த மாதிரி நம்ம அப்படி பிரஸ் பண்ணி அந்த காற்றை வீரியமாக 7 முறை வெளியேறும் போது மூலாதாரத்துல இருந்து அப்படியே சுவாதிஷ்டானம் வந்து அடுத்ததுல வந்து மணிப்பூரகத்துக்கு வந்து அந்த எது வருதுன்னா, நம்ம உள்ள போய் தேக்கின காற்றில் இருக்கக்கூடிய பிராணசக்தியினுடைய உன்னதமான ஆகாய மூலக்கூறு, அதுதான் இறை ஒளி, உயிர் ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். உயிருக்கு தேவையான ஆற்றலே என்ன சொல்லுவாங்க, சூரிய ஒளிதான் உயிருக்கு உணவுன்னுவாங்க. ஒளியில இருக்கக்கூடிய மிகவும் நுண்ணியமான ஆகாய மூலக்கூறுகள் தான் உயிருக்கு உணவு. அதை வந்து நம்ம உள்ளே இருந்து அந்த உயிருக்கான உணவை நம்ம கொடுக்கிறோம். இந்த தேகம் என்ன செய்யுது, இப்ப நமக்கு யாராவது உதவி செய்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், திருப்பி அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது அவங்களுக்கு செய்யணும், நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த தேகம் நினைக்குதான், இந்த உயிர் வந்து எவ்வளோ வருஷமா நம்ம வந்து இந்த 50 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் வாழற வரைக்கும் இந்த உடலை எப்படியெல்லாம் அது பாதுகாக்குது. நான் ஸ்டாப்பா நம்மளுடைய இருதயம் பம்ப் பண்ணிட்டே இருக்கு, பிளட் சுவாசிச்சுட்டே இருக்கு, நுரையீரல், ஏதாவது அது ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகுதா, தொடர்ந்து இந்த தேகத்துக்கு உயிர் ஆற்றல் கொடுத்துட்டே இருக்கு. அப்ப இந்த உயிருக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், உயிருக்கு என்ன உணவு, இறைவனுக்கு பிடிச்சதை நம்ம கொண்டு போய் படையல் போடுற மாதிரி உயிருக்கு என்ன பிடிக்கும்னா அந்த ஆகாய மூலக்கூறுகள் மட்டும்தான் உயிர் உணவா ஏத்துக்குது அப்படின்றாங்க. அப்போ நம்ம அந்த ஆழ்ந்து சுவாசிச்சு அந்த சுவாசத்தின் மூலமாக தங்கு தடையன்றி மூலாதாரம் வரைக்கும் காற்று போகுதுன்னா அதுல இருக்கக்கூடிய பிராணவாயுல இருக்கக்கூடிய உன்னதமான ஆகாய மூலக்கூறு தான் போகும். அதையெல்லாம் ஒன்று திரட்டி நம்மளுடைய உயிர் சக்தி நாத விந்துன்னுவாங்க, அந்த சக்தி அப்படியே மெல்ல மெல்ல ஒரு மூச்சை அப்படியே பிரஸ் பண்ணி வெளியில விடும் பொழுது இது அப்படியே வந்து 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 மேல போகுது, சகசிராராவில போய் கலக்குது. அப்போ உயிருக்கு நாம இந்த தேகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், அந்த உயிருக்கு நம்ம என்ன செஞ்சோம், இவ்வளவு நாள் நமக்கு செய்யற அந்த உயிருக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த தேகம் கொடுக்கக்கூடிய ஆற்றலே இதுதான் நம்மளால கொடுக்க முடியும். சோ இதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய உள் சுவாச பாதை, வாசி யோகம் எல்லாமே சரியாகும். அத்தனை மூச்சு குழாயில இருக்க அடைப்புகள் சரியாகும். ஆழ்ந்து சுவாசிக்கும் பொழுது எல்லா தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மனம் வந்து அமைதியாயிடும். மனம்ங்கிறது ஒடுங்கி அற்புதமான ஒரு ஆற்றலாக நம்ம மனம் வந்து உருமாறும் அப்படிங்கறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ரொம்ப இன்டெப்தா இருக்கு. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. இப்ப வந்து இத வந்து இதனுடைய பலன்கள்லாம் சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய பலன் இருக்கு. நம்மளுடைய எப்படி சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்லுவான், என்ன சொல்லுவாங்க, ஒரு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் தன்னைத்தானே தூய்மை நிறுத்திக் கொண்டால் பூமி தன்னைத்தானே தூய்மை நிறுத்திக் கொள்ளும், உலகமே தூய்மை இருக்கும். ஒரு மனுஷன் திருந்தி ஒரு அற்புதமான சத்திய யுகவாசியா மலர்ந்துட்டா, ஒரு எவ்வளவு சொல்றாங்க, ஏதோ கோடிக்கணக்கான மக்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்தி அவங்களும் சத்தியோகவாசிகளா மலர்ந்துருவாங்களாம். அப்ப நம்ம வந்து நம்மளுடைய பணி என்ன, போய் எல்லாரையும் சத்தியோகவாசியா மலர்த்துறதுக்குங்கிறது நம்மளால முடியாது. நம்மை நாமே மலர்த்தி கொண்டால் பலரும் நம்ம சூழ்ந்திருக்க பலரும் அப்போ நம்மளுடைய மூலாதார சக்கரம் வந்து தூய்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பூமியினுடைய மூலாதார சக்கரமே தூய்மை அடையும் அப்படின்றாங்க. இந்த பூமிக்கு என்ன செய்தோம், எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம், இந்த பூமி தாய்க்கு நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னா ஒண்ணும் செய்யல. நம்ம தேகத்துக்கு நம்ம உயிருக்கே ஒண்ணும் செய்யல. இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கோம், ஏதாவது 2 உதவி செய்திருப்போம், 4 மரக்கன்று நட்டு வச்சிருப்போம், ஏதாவது செடிக்கு தண்ணி ஊத்திருப்போம், ஏதாவது செய்திருப்போம். ஆனா இந்த பூமி தாய்க்கு நாம செய்யக்கூடிய மிகவும் அற்புதம், ஒரு மனிதன் நினைத்தால் அகத்தியரை ஆயில் என்ன செய்தில சொல்லியிருப்பாரு போன வாட்டி, ஒரு மனிதன் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தையே கிளீன் பண்ணலாம், பிரபஞ்சத்தையே ஆளலாம், பிரபஞ்சத்துக்கே ஆற்றல் கொடுக்கலாம். இப்ப எதுக்கு ஐயா 108 சதுர யுகங்களுக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்குறோம், நம்மளை வச்சு கொடுக்குறாங்க, எல்லாரும் செய்யணும்னு சொல்றாங்க. இதோட இன்டெப்தா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஆற்றல்களை கொடுக்க முடியும். நம்ம மூலாதாரத்தை ஒண்ணும் பண்ண வேணாம், நம்ம மூலாதாரத்தை நாம சீரமைச்சுக்கிட்டோம்னா
இந்த பூமியினுடைய மூலாதாரம் சீரடையும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய மூலாதார சக்கரத்தின தூய்மை அரைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கெட்ட சிந்தனைகள் வராது, கோபங்கள் வராது, எந்த விதமான தீய செயல்களே அங்க இருக்காது. ரொம்ப அமைதி இருக்கும். ஒரு மனிதன் அமைதி அடைந்து விடுவான். அவனுடைய சக்கரம் எல்லாம் கிளீன் ஆச்சுன்னா, மூலாதார சக்கரம் கிளீன் ஆச்சுன்னா ரொம்ப அமைதி ஆயிடுவான். அவன் அமைதி ஆயிட்டானா பூமி அமைதி ஆயிடும். பூமியில இருக்கக்கூடிய மாய சக்தி எல்லாம் நீங்கி பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான மூலாதார ஆற்றலும் நம்மளுடைய மூலாதார ஆற்றலும் இணையும். எப்படி பிரபஞ்சத்துல 7 சக்கரம் இருக்கோ அதே மாதிரி மனித தேகத்துல 7 சக்கரம் இருக்கோ, நமக்கு கீழே இருக்கிற அந்த பாதாள லோகத்திலயும் 7 லோகங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு. அதை நம்ம போய் கிளென்ஸ் பண்ணணும். ஐயா பாதாள லோகம் நோக்கி போறாரு, நம்மளால போக முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? அது நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு சக்கரத்தையும் தூய்மைப்படுத்திக்கணும். அதுக்காக தான் இந்த அற்புதமான விஷயத்தை கொடுத்திருக்காங்க. இதை வந்து சித்திரை திருவிழா அப்படின்னு போன வாட்டி கொண்டாடினோம். இந்த வாட்டி உண்மையாகவே நம்ம சத்தியயுக வாசியாக அங்கு அப்படியே நிலைத்து வாழ வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஆடியோ வீடியோ பகிரும் பொழுது அது கீழே வந்து ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்னு நம்பர்ஸும் கொடுப்பாங்க, வாலண்டியர்ஸ் நம்பர்ஸ். அவங்கள்ட்ட எது இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஆனா சந்தேகங்கள் கேட்டுட்டே இருந்தா அது தீராதுங்க. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் கொஸ்டின்ஸ் இருக்கும். வேலைக்கு போறாங்க, தொடர்ந்து ஒரு நாளைக்கு 7 முறை பண்ண முடியாதே அப்படிங்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு வேலைய நான் வந்து ஒருத்தட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு போறாங்க. அவர் வந்து அதை செய்யல. அப்ப போய் கேட்கும் பொழுது அதுக்கு வந்து என்னென்னமோ காரணம் சொல்றாரு. அது வந்து அப்படி நடக்கல, அதனாலதான் செய்யல. இங்க வந்து இது வரல, இதனாலதான் இது செய்யல. இது கிடைக்கல, அதனால செய்யல. நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு வேலையை செய்யாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள். ஆனா ஒரு வேலையை செய்து முடிக்கிறதற்கு ஒரே காரணம், செய்து அது அந்த மனம் வச்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க. அந்த வைராக்கியம் வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. இப்ப நான் செய்வேன், அவ்வளவுதான். ஐயா சொல்லிட்டாரு, நான் செய்வேன். நோ மோர் கொஸ்டின்ஸ். எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல, எந்த கவலையும் இல்ல. ஐயா சொன்னாரு, மகா காலேஸ்வரரே சொல்லியிருக்காரு, நான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா காலமே வழிவிடும். காலேஸ்வரரே சொல்றாரு. காலம் உங்களுக்கு அந்த டைமுக்கு அதை செய்யறதுக்கு ஈஸியா வழி விடும். இது ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால சொன்னாரு, செய்யறேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த சந்தேகங்கள் அப்படியும் மேல உங்களுக்கு சந்தேகங்கள் தான் நீங்க கேட்டுக்கலாம். எல்லாரும் சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 7ஆம் நாளும் நீங்க பெற்ற ஆற்றலை மனமாற பகிர்ந்து கொடுங்கள். நீர் எடுத்து நிலம் எடுத்து பகிர்ந்து கொடுங்கள். இந்த 7 தெய்வங்களுக்கும் நமக்கு சக்கராசு கிளீன் பண்றவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. அப்புறம் இந்த பயிற்சிகள் செய்யறதுனால உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, தேகத்துல என்ன நடக்குது, பலன் என்ன நடக்குதுங்கிறத வந்து நீங்க மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க முடியும். 49 நாள் முடிஞ்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டுடாம நம்ம தொடர்ந்து நிறைய செஞ்சுட்டே இருக்கணும். அந்த சத்திய யுகத்திலேயே நம்ம நிலைச்சு இருக்கணும்னா இந்த பயிற்சிகள், தேக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்க செய்துட்டே இருங்க. இப்ப ஆபீஸ் போறவங்க இது மாதிரி செய்ய முடியல அப்படிங்கும் பொழுது ஐயாவே குறிப்பிட்டிருப்பாரு அதுல, காலையிலயும் மாலையில மட்டும் செய்யுங்க. ரொம்ப லேட் நைட், இப்ப சப்போஸ் 6-7 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் 8 மணி ஆயிடுச்சுன்னா கூட இது மாதிரி வேற வழியே இல்லவங்க கூட செய்யுங்க. அதுக்கு மேல ரொம்ப லேட் நைட்ல செய்ய வேண்டாம் பயிற்சிகளை. இப்ப சேர்த்து வச்சு இப்ப 7னா உங்களுக்கு இன்னும் சேர்த்து ஒரு நாளைக்கு 7 தடவை 7 பண்ண முடியல, டைம் இல்ல அப்படிங்கும் பொழுது சேர்த்து வச்சு ஒரு 15-20 தூப்பு கரணம் போடுறது அந்த மாதிரியும் செய்யலாம். ஒண்ணுமே இல்லைங்க, அழகா உட்காந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த டைம்ல என்ன செய்ய முடியல, இதை நான் என்ன செய்யறது கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா தானே இறைவனு, மகா காளீஸ்வரர் தானே எல்லாருடைய ஆன்மாவிலையும் கலந்திருக்காரு. அவரே உங்களுக்கு அற்புதமா வழி நடத்துவார். அதனால முதல்ல சந்தேகங்கள், அடுத்து என்ன கேட்கலாம், இது என்ன, இதுல வந்து நான் நான்வெஜ் சாப்பிடலாமா, இது அது நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள தோணும். எல்லா கேள்விகளையும் நீங்களே கேளுங்க. எது சிறந்தது, அவ்வளவு அற்புதம். இதுக்கப்புறமா உங்களுக்கு விடை வரலன்னா அப்புறம் நீங்க இன்னும் ஆழ்ந்த ஒரு நிலை என்ன நடக்குதுங்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா எல்லாத்துக்குமான விடை உங்களுக்குள்ள இருந்தே வந்துரும். அதையும் மீறி டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். அப்புறம் இந்த விளக்கு வச்சு சொல்லியிருப்பாரு. நான் கூட கேட்டேன், ஒரு விளக்கு வச்சு அதை நம்ம டெய்லி பயிற்சி பண்ணும்போது ஒரு தீபத்தை ஏத்துக்கிட்டா போதுமே அப்படின்னு. ஐயா வந்து 7 அகல் விளக்க வச்சுக்கோ, காலையில 6 மணிக்கு முதல் விளக்க மட்டும் ஏத்து, அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு இந்த விளக்க ஏத்து, அந்த விளக்க அணைஞ்சிடலாம் பரவாயில்ல, இந்த விளக்க மட்டும் ஏத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ வந்து நம்ம மனசு வந்து இன்னும் டெப்த், முதல்து முடிஞ்சது. அந்த முதல் நான் சொன்னேன் இல்லைங்களா, வளையமலை மூலாதார சக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டாலே 7 வகையான மூலாதார சக்கரம் இருக்கான். அதாவது ஒரு தேகத்திலேயே நிலதேகம்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு மூலாதார சக்கரத்திலே 7 ரவுண்டு சர்க்கிள் ஒண்ணுக்குள்ள இருக்கு. சோ இது முதல் விளக்க நீங்க ஏத்தும் பொழுது, ஃபர்ஸ்ட் டைம் காலைல 6 மணிக்கு ஒரு விளக்க நீங்க ஏத்தும் பொழுது
இது நம்ம வெளியில இருக்கிற அவுட்டர் சர்க்கிளை இப்ப கிளீன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அடுத்து 2வது விளக்கு ஏற்றும் போது அது உள்ள இருக்கிற 2வதுக்குள்ள போய் கிளீன் பண்றோம், 3வதுக்குள்ள ஐயா கிளீன் பண்றாரு, 4வதுக்குள்ள அப்படி உள்ள 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 டெப்தா போய் கிளீன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வர்றதுக்காக தான் ஐயா வந்து 7 அகல் விளக்கு வச்சுக்க சொன்னாரு. காலைல 6 மணிக்கு ஒரு விளக்கு ஏத்திக்கலாம், அது அணைஞ்சா பரவாயில்ல, அடுத்து 8 மணிக்கு 2வது விளக்கு மட்டும் ஏத்திக்கலாம் அப்படி சொல்றாங்க. அப்படி எல்லாம் கணக்கு வச்சு இது எத்தனை மணி எந்த விளக்கு ஏத்தது அதெல்லாம் குழப்பங்கள் வேண்டாம்னா ஒரு அகல் விளக்கு இருந்தா கூட போறோம். இது ஒரு புரிதலுக்காக தான் ஐயா வந்து, எதுக்காகனா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சக்கரம் இருக்கு, அதை கிளீன் பண்றாங்க, உள்ள 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 போய் கிளீன் பண்றாங்க அகத்தியரையா, காலபைரவர், ஒரு தெய்வமுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுல இருக்கிற தாத்பரியங்கள் என்ன, ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு செஞ்சு, இது வந்து இறைவன் எப்படி நம்மளை சுமந்து கொண்டு போய் இந்த சத்தியயுகத்துல விட்டு அந்த சத்தியயுக வாசியாகவே நம்மளை வந்து உருமாற்றி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இதனுடைய பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சக்கரங்கள் தூய்மை உற்றால்தான் நம்மளுக்கு முழுமையான மோட்சமே கிடைக்கும். அதாவது தேகத்துக்கு முக்தி கிடைக்கணும், உயிருக்கு முக்தி கிடைக்கணும், ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கணும். எல்லாமே ஒண்ணுக்குள்ள, தேகம் போய் உயிர்ல ஒடுங்கி, உயிர் போய் ஆன்மால ஒடுங்கி, ஆன்மா போய் பரமாத்மால ஒடுங்கும் போதுதான் பரிபூரண முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு இப்ப இந்த தேகத்திற்கானவும் மனம் ஒடுங்குவதற்கும் உயிர் ஆற்றல் பெருகுவதற்குமான ஒரு உயிர் சக்தி பெருக பெருகதான் உயிர் போய் ஆன்மாவோட உயிர் பயணப்பட்டு ஆன்மாவோட போய் ஒடுங்கணும். அப்படின்னா உயிருக்கு நிறைய எரிபொருள் தேவை. அது நமக்கு எவ்வளவோ எரிபொருளை கொடுத்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. அதுக்கான எரிபொருளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, தேகம் வந்து ஒரு நன்றி கடனை செலுத்துவது போன்ற ஒரு பயிற்சி. ரொம்ப அற்புதமாக இதை வடிவமைச்சு சொன்னார். தினம் தினம் இதை எழுதும் பொழுது, இதை பேசும்பொழுதும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய புரிதல்களை கொடுத்தாரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இன்டெப்தா. நம்ம ஸ்ரீ சக்கர தியானம் பண்ணியிருக்கோம் 108 நாள். அந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி அவ்வளவு விஷயங்களை அவ்வளவுதான் அம்பாள் வந்து சொல்றாங்க. காமாட்சி கோயில்ல போயிருக்கும் பொழுது அவ்வளவு விஷயங்களை வந்து புரிய வைக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சித்திரை திருவிழா. இதுல வந்து இது ஒரு சாதனை. நம்ம எப்படி 108 தினத்துக்கு ஆத்ம காயத்ரி சாதனா பண்ணோம் இல்லையா, ஸ்ரீசக்கர தியானம், அந்த மாதிரி இந்த சித்திரை திருவிழா தியானத்தை ஒரு சாதனமா இப்பவே சங்கல்பம் வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த சங்கல்ப முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, 5 விரல் நுனியையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இப்படி மடியில வச்சுக்கிட்டு இந்த நிமிஷமே ஒரு சங்கல்பம் வைப்போம். எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரியே இந்த 49 தினங்களும் எந்த தடையும் இன்றி இந்த தேகத்திற்கான யோக பயிற்சிகளும் மனம் ஒடுங்குவதற்கும் எல்லா சக்கரங்களும் தூய்மை உறுவதற்கும் உரித்தான அந்த அற்புத பயிற்சிகளை அந்த இறைவனின் தெய்வங்களின் துணையோடு நான் வந்து அவசியமாக ஏற்பேன். எல்லாத்தையும் ஐயா சொல்ற மாதிரியே செய்வேன். என்னுடைய தேகம் பொலிவடையும், என்னுடைய உயிர் வந்து அற்புதமான ஆற்றல்களை பெறும், மனம் ஒடுங்கும், ஆன்மாவில் சென்று உயிர் ஒடுங்கும், அந்த பரமாத்மாவினுடைய ஆற்றல்களை பரிபூரணமாக நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு அந்த பூரண முக்தி கிடைப்பதற்கு உரித்தான இந்த செயல்களை நான் கண்டிப்பாக ஏற்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே அதை சொல்லிக்கோங்க. அது சங்கல்பம் சொல்லுவோம் இல்லையா, எதுனாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். சங்கல்பம்னா ஒரு வைராக்கியம், இதை நான் செய்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். எல்லாரும் இந்த நிமிஷத்திலேயே மனசுக்குள்ள அந்த சங்கல்பத்தை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நம்ம அன்பாலயம் இதுல வந்து யூடியூப் சேனல்ல கண்டிப்பா எல்லாமே பகிரப்படும். எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தவற விட்டுடாதீங்க. அற்புதமா நம்மளை வழி நடத்தி ரொம்ப வேகமா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள வந்து மிகவும் உயர்வான சத்தியயுக வாசியாக நம்மை மலர்த்தியே தீருவேன்னு கங்கணம் கட்டி நம்ம அகத்தியரையா வந்து வழி நடத்துறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் இதை மிஸ் பண்ணிடாம பயிற்சிகளை கண்டிப்பாக அவசியமாக செய்யணும்னு அகத்தியரையாவுடைய ஒரு அந்த பரிபூரண ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அனந்த கோடி அன்புகள். நன்றி அம்மா, அனந்த கோடி அன்புகள். இப்போது தேவராஜன் ஐயா நம்முடைய சில வார்த்தைகள் பகிர்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்ப எல்லாத்துக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். மெயினா வந்து அகத்தியர் வந்து இந்த பயிற்சியை வந்து எதுக்கு நமக்கு இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இல்லை ஐயா வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து பாதாள லோக பயணம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குண்டான ஆடியோலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உடனே நிறைய பேர் கால் பண்ணாங்க, பாதாள லோகம் போறாரா, எங்களை எல்லாம் கூப்பிடுறாரு அப்படி எல்லாம் ரொம்ப பயந்துட்டு எல்லாம் கால் பண்ணாங்க.
ஸோ அது ஐயாவோட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றப்பல ஐயாவோட இணைஞ்சு ஐயாவோட உணர்வு நிலையில இணைஞ்சு ஐயாவோட செயல்கள் புரிஞ்சவங்களுக்கு அது என்னென்ன பண்றாங்கன்னு புரியும். அது புரியாதவங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ முதல்ல வந்து ஐயா நம்ம ஆன்மா லெவல்ல வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. ஸோ நம்ம உடல் அளவுல ஐயா பாதாள லோகம் போறாரு அப்படின்னா நம்ம உடல்ல என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பயிற்சியை முதல்ல வந்து ஐயா வந்து ஆன்மா எந்த இறையும் வந்து நம்ம உடல் வரைக்கும் இறங்காது. ஸோ ஓகேங்களா, அதனால ஆன்மாக்கு அது கலியுகத்துல வந்து ஆன்மாவை விட்டு வெளியே நின்றுதான் எந்த இறையுமே வந்து நமக்கு ஆற்றல் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு இது. ஸோ அகத்திரையான்றனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்ம லெவலுக்கு இறங்குனாரு. அடுத்து நம்ம லிங்க பூஜைகள் பண்றப்ப உயிர் நிலைக்கு இறங்கினார். நம்ம உயிர் நிலையில இறங்கி வேலை பார்த்தாங்க. ஸோ அப்ப ஐயா வந்து இன்னும் அடுத்து பாதாள லோகம் நோக்கி பயணம் பண்றப்ப ஸோ அந்த இடத்துல வந்து மகா காளேஸ்வரர் வந்துட்டு அகத்திரையா அவரோட பாதாள லோக பயணம் போறாரு அப்படின்னா அதை பத்தி புரிஞ்சுக்க வேணாம். ரொம்ப பாதாள லோகம் போய் என்ன பண்ணுவாரு, அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம், அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது புரியிறப்ப புரிஞ்சுக்கிங்க. இப்பத்துக்கு பாதாள லோகம் போறாருன்னா நம்மளோட பாதாள லோகம்ன்றது நம்ம உடல் தான். ஸோ உடல்ல இருக்க கழிவுகள்லாம் வந்து நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற. ஸோ பாதாள லோகம் போய் ஐயா வந்து சிறப்பா செயல்படணும்னா நம்மளோட உடல்ல இருக்க கழிவுகளை வந்து நம்ம வெளிப்படுத்தினாவே போதும். ஐயாவுக்கு நம்ம பண்ற பெரிய ஹெல்ப் அதுதான். ஸோ இந்த பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு 7 தடவை 7 நாள் இன்ட்டு 7 343 பயிற்சியா பிரிச்சிருக்கோம். 343 ஃபைலாவும் பிரிச்சிருக்கோம். அதனால இதை புரிஞ்சுக்க யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். இந்த பயிற்சினால ஏற்படுற மாற்றங்களை உணர முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ ஐயா பாதாள லோகம் வரைக்கும் போறாரு அப்படின்னா இறையே வந்து நம்ம உடலை வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. சித்திரை திருவிழாவுக்கு முன்னாடியும் ஒரு 7 நாள், பின்னாடி ஒரு 7 நாள் மொத்தமா கொடுத்து 49 நாள் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சியை வந்து 343 ஃபைலாவும் மாத்தி தனித்தனி ஃபைலா கொடுத்துருக்கோம். இப்போ ஆஃபீஸ் போறவங்கனால கண்டிப்பா இதை 7 தடவை பண்ண முடியுமானா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஸோ காலையில ஈவினிங் பண்ணுங்க. இந்த 49 நாள் வந்து உங்களால எப்பெல்லாம் முடியுதோ ஸோ முடிஞ்ச டயத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 343 ஃபைலும் தனித்தனி ஃபைலா இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போறவங்கலாம் வந்து 343 நாள் ஒவ்வொரு பயிற்சியா எடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 49 நாள் கழிச்சு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பண்ண முடியும் அப்படின்றப்ப 343 நாளும் நீங்க டெய்லி காலையில எழுந்திரிச்சு தான் பண்ண முடியும்னா ஸோ இந்த 343 நாளும் பண்ணுங்க. இல்லை 2 வேலை பண்ண முடியும்னா டிவைடட் பை 2 2 தடவை பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த 343 ஃபைல 2ஆ டிவைட் பண்ணி 2 தடவை பண்ணுங்க. இது வந்து இது. ஸோ இப்போ வந்து ஆன்மா உயிர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஆண் பெண் வித்தியாசங்கள் இல்லை. ஸோ உயிரை விட்டு உடல் வரைக்கும் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வித்தியாசம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 2ஆ பிரிச்சிருவாங்க. எதுக்கு அப்போ வந்து இப்போ அடுத்த ஆதிசக்தியோட வேலைகள் இப்போ வந்து ஆற்றல் வந்து நிறையா கொடுக்க போறாங்க நமக்கு. அதுக்காக தான் இந்த பயிற்சி மெயினாக ஆதிசக்தி சொல்லித்தான் மகா காளேஸ்வர் கொடுக்குறாங்க இந்த பயிற்சி. ஆதிசக்தி எதுக்காக இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஆழமா பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் கொடுக்க போறாங்க மனிதர்களுக்கு வந்து. அதுவும் இந்த லிங்க பூஜை பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆற்றல் வந்து பரிபூரணமா வேணும். ஏன்னா உயிர் வந்து ரொம்ப ஆற்றல் இழந்து இருக்கு. அதனால ஆன்மால போய் அதனால சேர முடியல அப்படின்றதுனால நிறைய உயிருக்கு வந்து ஆற்றல் கொடுக்க போறாங்க. ஒரு சுத்தமில்லாத பாத்திரத்துல வந்து நம்ம பாலை ஊத்துனா என்ன ஆகும்? கெட்டுரும். பாலும் கெட்டுரும், பாத்திரமும் கெட்டுரும். அதனால வந்து பாத்திரத்தை சுத்தமா ஆக்குன வரைதான் அவங்களோட ஆற்றலை. எப்படி சுத்தமான பாத்திரத்துல பாலை ஊத்துனோம்னா அது மற்றவங்களுக்கு பயன்படுமோ அது மாதிரி சுத்தமான உடல் இருக்கிறவங்க, சுத்தமான மனநிலை இருக்கிறவங்க, சுத்தமான ஆற்றல் இருக்கவங்க தான் பொது நலத்துக்கு நம்ம வேலை செய்ய முடியும். அதனால இந்த 49 நாள் எல்லாரும் சுயநலமாவே இருக்கு. பொது நலத்துக்கெல்லாம் போக வேண்டாம் யாரும்.
சுயத்தை உணரக்கூடிய, நலம் பயக்கக்கூடிய இந்த 49 நாள் பயிற்சியை பண்ணுங்க. அதனால இந்த 49 நாளும் சுயநலமா இருங்க. பொதுநலம் பண்றேன்ட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறது, ஒரு தனியா ஒரு சேனல் ஆகிறது, இதுல இருக்க மெசேஜவே தூக்கி இதுல இருக்க ஆளுகளவே தூக்கி அதுல போட்டு, இந்த மெசேஜவே தூக்கி போட்டு, இதெல்லாம் பொதுநலம் இல்ல. ஓகேங்களா? அகத்தியருக்கு பணி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. இங்க நிறைய பேர் எல்லா ஒர்க்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய பணிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டே நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணிகள். ஸோ இங்க அன்பாலயத்தை பொறுத்தவரை எல்லா பணிகளுமே தனிப்பட்ட ஆளுக யாரும் பண்றது இல்லை. எல்லாத்துக்குமே டீம் இணைஞ்சு பண்ற மாதிரி தான் நம்ம பணிகளை வந்து வடிவமைச்சிட்டு வர்றோம். ஏன்னா ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடாது, ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தருன்றதுனால எல்லா வேலைகளையுமே நம்ம வந்து டீம் வைஸா தான் பிரிக்க போறோம். குரூப்போட டீமோட இணைஞ்சு உங்களால வேலை பார்க்க முடிஞ்சு பேரு புகழ் பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க யாரா இருந்தாலும் வாங்க. அவங்களுக்கு நிறைய இன்னும் 10 வருஷத்துக்கு உண்டான வேலையை இப்பயே கொடுத்துட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கணுமோ அதுக்கு உண்டான வேலையும் இப்ப கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகளும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த 49 நாள் சுயநலமா உங்களோட சுயநலம்னா என்ன, சுயத்தை உணர்றதுக்கூடிய நலம் பேணக்கூடிய விஷயங்களை பண்ணணும். அதுதான் சுயநலம். ஸோ அப்ப சுயத்தை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் பொது நலத்துக்கே போக முடியும். சுயத்தவே உணராம நான் இதை பண்றேன், ஆற்றலே இல்லை, நான் உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஆற்றலை இறக்கி கொடுக்குறேன், ஈர்த்து கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கலாம், வாயளவுல சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உண்மையிலேயே வந்து நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு அகத்தியருக்கு ஸோ எல்லாருன்னா புரிஞ்சுக்கிறத விட்டு போட்டு உணர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்றீங்க. புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உணர்தல் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சினால உங்களுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து உணர முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து நம்ம 343 ஃபைல். ஸோ ஒரு நாளைக்கு காலையில என்ன ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் பிரிச்சு டைம் டேபிள் போட்டு தனித்தனி பயிற்சியாவே கொடுத்துருவோம். அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு அதையும் மீறியும் குழப்பங்கள் வந்தா அந்த அதுக்குன்னு ஒரு வாலண்டியர்ஸ் போட்டிருப்போம், அவங்கள்ட்ட கேட்டு நீங்க இது பண்ணுங்க. ஸ்பெஷலா ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மற்றபடி சக்கரங்கள் வந்து நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் எல்லாமே சக்கரங்கள் இயங்கிட்டு தான் இருக்கும். எந்த சக்கரங்களும் இயங்காம இருக்காது. அதுல இருக்கு, அது வெளிப்படுத்துற ஆற்றல் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். அதனால யாரு வேணா பண்ணலாம், இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த ஒத்தைக்கால்ல நிக்கிறதெல்லாம் வயசானவங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்ப வந்து அவங்க உட்காந்துட்டே காலை மடச்சு காலை நீட்டிக்கிட்டு அந்த ஒத்த கால் நிக்கிற மாதிரி மடச்சு வச்சுட்டு பண்ணுங்க. முடிஞ்சவங்க நின்னுங்க, முடிகிற டைம் நின்னுங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து குழப்பிட்டு இருக்க வேணாம். உங்களால என்ன பயிற்சியில வந்து எவ்வளவு சிம்பிளா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதோ அதை வந்து தெளிவா பண்ணுங்க, அது போதும். ஆற்றல் வந்து இந்த 49 நாள்ல நீங்க வந்து அவங்களே ஒரு அந்த இயற்கையே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது உங்க சக்கரங்களை வந்து கிளீன் பண்ணக்கான விஷயங்களுக்கு. அதனால முடிஞ்சவங்க முடிஞ்ச டைங்கள்ல கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்க அகத்தியருக்கு பண்ற காலபைரவருக்கு பண்ற விஷயங்கள். அவங்க வேலைகள் வந்து சிம்பிளா அங்க பாதாள லோகத்துல நடக்கணும் அப்படின்றப்ப ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்றதை விட உங்களை நீங்க பியூர் பண்ணிட்டீங்கன்னாவே அவருக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும். ஸோ சில பேர் வந்து நான் இந்த பயிற்சி பண்றேன் அந்த பயிற்சி பண்றேன், நான் இந்த கிளாஸ் சேர்ந்துட்டேன் அந்த கிளாஸ் சேர்ந்துட்டேன், அது சேர்ந்து இது பண்ணலாமா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்க ஆன்சர் சொல்ல முடியாது. இது வந்து அகத்தியர் சொல்றாரு, இங்க வந்து மனித குருவோ மனித அறிவுக்கோ இங்க வந்து வேலைகள் இல்லை. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட வேலை. அந்த வேலையை நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வேற பயிற்சிகள் வேற இடங்களுக்கு நீங்க போறீங்க, வேற பயிற்சிகள் பண்றீங்க, அதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயங்கள். அதை வந்து அது அது பண்ணலாமா அதோட, ஏன்னா அந்த பயிற்சியை பத்தி எனக்கு தெரியாது. சில பேர் கேட்கறாங்க அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதோட சேர்த்து இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்கறப்ப எனக்கு அந்த பயிற்சியை பத்தியே தெரியாது, அந்த பயிற்சி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு பிடிச்ச பயிற்சிகள் வெளியே பண்றீங்களோ பண்ணுங்க, அதை பத்தி கவலை இல்லை. அதை வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்கள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. சில பேர் வந்து அங்க பயிற்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு இங்க வந்து பணம் பேரு புகழ் அதெல்லாம் இல்லாம அகத்தியர் என்ன சொல்றாரோ
இந்த காலகட்டத்துக்கு என்ன பயிற்சியோ அதை கொண்டு வந்து தெளிவா கொடுக்குறாங்க. ஸோ அதை கொண்டு வந்து நாங்க சேர்க்கிறோம். ஓகேங்களா? அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு பண்ண சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து பண்றது. அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதுங்க. இப்படி இதை பண்றேன் அதை பண்றேன். அப்பா, அந்த பாதாள லோகம் போனோடனே எனக்கு ஒரு 100 காலாவது வந்திருக்கும். ஸோ பாதாள லோகம் போறாரு, பயமா இருக்குன்றாரு, அங்க கூப்பிடுறாருன்னா அதான் கேட்டேன். இப்ப இது வரைக்கும் ஐயா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்களா? ஒன்றும் உணரல. இப்ப பாதாள லோகம் போறான்னு என்னத்த உணர போறீங்க? புதுசா என்ன உணர போறீங்க? அதனால இன்னும் சில பேர் அது பேர். ஸோ அன்பாளையத்தோட நோக்கமே வந்து அகத்தியர்ட்ட இருந்து மெசேஜை வாங்கி வாங்கி கொடுக்கறது நோக்கம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் அகத்தியரை புரிஞ்சு உணர்ந்து அகத்தியர் சொல்றத ஒவ்வொருத்தருக்கும் கேட்கணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நம்ம ஒவ்வொன்றும் வடிவமைச்சிட்டு இருக்கோம். சும்மா 2 பேர் அகத்தியர்ட்ட இருந்து மெசேஜ் வாங்குறது, அதை வந்து அப்படியே கொடுக்கறது. ஸோ அதுக்கான அமைப்பு இல்லை இது. ஸோ ஒவ்வொருத்தரும் அகத்தியரை புரிஞ்சுக்கணும், அகத்தியரை உணரணும், அகத்தியரோட நீங்க வந்து இணைஞ்சு வேலை பார்க்கணுன்ற நோக்கத்துக்காக பண்றது தான். உடனே அகத்தியர் சில பேர் அது மாதிரி நிறைய உணர்றாங்க. உணர்ந்தோடனே அகத்தியர் வந்து எனக்கு இந்த பேரை கொடுத்துட்டாரு, என் பேரை மாதிரி இருக்கு. இந்த உடம்புல இருக்கிற பேரை நீங்க இல்லாம முக்தி அடையணுன்ற நோக்கத்துல இருங்க. புதுசா ஒரு பேரை வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உடனே அதுக்கு ஒரு குரூப்பு, அதுக்கு ஒரு சேனலு. பண்ணுங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்ல. ஸோ இங்க இருக்கிறவங்களே மடி தூக்கி அதுல போட்டு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்றது புரியல. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து அகத்தியர் தான் இதை வழி நடத்துறாருன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த குழப்பங்கள்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ இறை பேச ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு எல்கேஜி ஒரு சீட்டு வாங்குற மாதிரி தான். எடுத்ததுமே எல்லாமே நடந்துடாது. இப்ப அகத்தியர் சில பேர் எல்லாம் வந்து அகத்தியர் பேசுறாங்கன்ட்டு இதை எழுத சொல்றாரு அதை எழுத சொல்றாருன்ட்டு பெருசா நினைச்சுக்கிறாங்க அவங்க. ஸோ இறை பேச ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பிரைமரி. அதுக்கப்புறம் நிறைய படிநிலைகள் இருக்கு. ஸோ அதைத்தான் அந்த படிநிலைகளை தான் ஆதி விளக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுக்க போகுது. ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு அகத்தியர் ஒரு பயிற்சி கொடுத்தாருன்னா அந்த பயிற்சியை கேட்டு நீங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. இது வந்து பொதுவா உலகத்துக்கு உலக நன்மைக்கு அடுத்த 1008 சதுர்யுகங்களுக்கு ஆற்றலை சேர்த்து வைக்கிற ஒரு பொறுப்பு அன்பாலயத்துல லிங்க பூஜை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த பொறுப்பை உணர்ந்து ஸோ அகத்தியருக்கு பணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேரு புகழ் பணம் இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அகத்தியருக்காக முழுமையா ஒர்க் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் நிறைய இருக்கு. நான் தனியா குரூப் ஆரம்பிக்கிறேன், இதுல இருந்து நம்பரை தூக்கி போட்டுக்கிறேன், புதுசா ஒண்ணு வைக்கிறேன், புதுசா யூனிஃபார்ம் போடுறேன், பால் குடம் எடுக்க வைக்கிறேன். எதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் கொண்டு வந்து சில பேர் இதெல்லாம் பண்றீங்க. ஸோ இது மாதிரி அது மாதிரி பயிற்சிகள்லாம் யாராவது வந்து என்கிட்ட அகத்தியர் பேசுறாரு இந்த பயிற்சி பண்ணு அந்த பயிற்சி சொன்னாலாம் கேட்காதீங்க. இங்க என்ன பயிற்சி வருதோ அகத்தியர் வந்து உங்களுக்காக இங்க பயிற்சி கொடுக்குறாரு. அதுல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அப்படியே ரொம்ப எளிமையா ₹1 செலவு இல்லாம இந்த பயிற்சிகளை எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துட்டையும் சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்கு பேரு புகழ் யாரு பண்றோம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம பெரிய டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 343 ஃபைல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்களும் வந்து இணைஞ்சு வேலை பார்க்குறவங்க வாங்க, வந்து இணைஞ்சு வேலை பாருங்க. இங்க இருக்கிற மெசேஜை எடுத்துட்டு இங்கேயே இருக்கிற நம்பரை தூக்கி போட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் இறைப்பணின்னு நினைச்சு உங்களே ஏமாத்திக்காதீங்க. அது மாதிரி பண்றவங்களை நம்பி நீங்களும் வந்து உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. அன்பாலயம் போய் இப்ப கருணாலயம் வந்து அடுத்த அருளாலயத்துக்கு உண்டான வேலைகளையும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதோட இந்த பயிற்சிகளோட இணைஞ்சு வந்தீங்க அப்படின்னா தான் ஸோ ஈஸியா அவங்களே கையை பிடிச்சி கூட்டிட்டு போறப்ப ஈஸியா வாங்க. ஸோ எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் வந்து அகத்தியரோட பேசணும், அகத்தியர் சொல்றத புரிஞ்சுக்கணும், அகத்தியர் வேலையை வந்து எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கணும், இணைஞ்சு செய்யணுன்றதுதான் இங்க அன்பாலயத்தோட நோக்கம். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் இந்த 343 ஃபைலோட லிங்க் எல்லா பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளேயுமே எல்லாமே வந்துடும். நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப கிளியரா வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து நீங்க உங்களுக்கு எந்த குழப்பமும் எந்த டவுட்டும் வராது. பெண்களுக்கு இயற்கையா வர்ற ப்ராப்ளங்களுக்கு உங்களால முடிஞ்ச உங்களுக்கு கம்ஃபர்ட்டா பயிற்சி பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி அடுத்து வந்து இந்த பயிற்சி 49 நாள் பயிற்சி முடிச்ச பிறகு ஆதிசக்தி வந்து எப்படி ஆண்களுக்கு தனியா பயிற்சி எப்படி ஆற்றலை எடுக்கிறது எப்படி நம்ம உடல்ல எப்படி சேர்க்கணும்
எப்படி ஆற்றலை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அடுத்த உயிரினங்களா காப்பாத்துறது, இது மாதிரி பயிற்சிகள்லாம் அடுத்து கொடுக்க வர்றாங்க. ஸோ அப்போ அவங்க ஆற்றல் கொடுக்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றதுதான் இப்போ நோக்கம். ஓகேங்களா? அதனால இந்த பயிற்சியை வந்து எவ்வளவு தூரம் ஆழமா புரிஞ்சு சுயத்தை உணரக்கூடிய பயிற்சி, சுயநலமாவே 49 நாள் இருந்து பண்ணுங்க. ஸோ இது வந்து யாரு வேணாலும் பண்ணலாம். லிங்க பூஜை எடுத்தவங்க எடுக்காதவங்க அப்படி இல்லை, யாருக்கு வேணாலும் பண்ண சொல்லுங்க. எல்லாத்தையும் அந்த குரூப்ல சேர்ந்துட்டாங்கன்னா எல்லா ஆடியோவும் யூடியூப்ல வந்துடும், எடுத்து பண்ண சொல்லுங்க. ஸோ இன்னும் அடுத்து இந்த உடல் 7 சக்கரா இல்லாம பிரபஞ்ச சக்கரா 7 சக்கராவை எப்படி இணைக்கிறது, ஸோ அதை முடிச்சவங்களுக்கு வந்து பாதாள லோகத்தை 7 சக்கரங்கள்ல வந்து எப்படி இணைக்கிறது, எப்படி நம்ம மேல இருந்து ஆற்றலை எடுத்தோம்னா எப்படி அது வந்து கிரவுண்ட் ஆயிடு போகுது, நம்ம எவ்வளவுதான் எனர்ஜி எடுத்து போட்டாலும் நம்மளால மேல்நிலை ஏன் போக முடியல, ஓட்டப்பத்திரத்துல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் நிக்காது, கீழே போயிடும். ஸோ அப்ப அந்த கீழே இருக்க பாதாள இப்ப அகத்தியரோட ஐயாவோட எனர்ஜி அந்த பாதாள லோக பணியில இருக்கிறப்ப தெரியுது. ஸோ 7 சக்கரங்கள் கீழே எப்படி நம்ம ஆற்றலை எல்லாம் எடுக்குது, நம்ம மனிதன் வழியாத்தான் நம்ம இந்த பிரபஞ்ச ஆற்றலே ஒவ்வொரு மனிதர் வழியாத்தான் பூமிக்கே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்னும் நிறைய பயிற்சிகள் பாதாள நம்ம மனித உடலுக்கு மேல இருக்க 7 சக்கரங்கள் எப்படி நம்ம அதுல இருந்து ஆற்றல் எடுக்கிறது, அதே மாதிரி நம்ம மனிதனுக்கு கீழே இருக்க 7 ஆதாரங்கள்ல எப்படி ஆற்றல் வெளிப்படாம இருக்கிறது, அதுக்குண்டான பயிற்சி எல்லாம் நிறைய கொடுக்க வர்றாங்க. நிறைய இருக்கு இன்னும் பின்னாடி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறையா. ஸோ அதனால வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற டைங்கள்ல கிளியரா ஃபாலோ பண்ணிட்டு இதோட அப்படியே இணைஞ்சு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காம புரிதல் இல்லாம உணர்றதலுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாமே உணர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, புரிதலை விட்டுப்பட்டு உணர்தலுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ பயிற்சிகளோட டீட்டெயில் அட்டன் வேணாம் எல்லாமே எப்பப்போ ஷேர் பண்ணுன்றது வந்து சீக்கிரமா எல்லாத்தையும் பகிர்ந்துருவோம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு அது ஏதாவது ஐயங்கள் இருந்தா அதை தீர்க்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால இந்த பயிற்சியை வந்து முடிஞ்ச அளவு எல்லாருமே பண்ண 49 நாள், இந்த 49 நாள் வந்து எவ்வளோ, ஏன்னா ஆஃபீஸ் போறவங்க வந்து சாட்டர்டே சண்டே கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும், அந்த நாட்கள்ல வந்து பண்ணலாம். ஸோ அது மாதிரி எவ்வளோ டைங்கள் உங்களால பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து பண்ணி எடுத்துட்டு வாங்க. அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கு வந்து அது வந்து ஆதிவிலக்கு வர்றப்ப அப்போ ஆற்றலை எடுக்கிற இந்த டைங்கள்ல வந்து ஆற்றல் வந்து வீணாகாம, ஸோ உங்களுக்கு அது வந்து உங்க வீடை வந்து சீக்கிரமா ஆன்மா கூட இணைக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எந்த குழப்பங்கள் இல்லாம, ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் இமிடியேட்டா அந்த கான்டாக்ட் நம்பர்ல எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. அகத்தியர் பாதாள லோகம் போறாரு அப்படின்னா அது பிரபஞ்ச இயக்கத்தை உங்களுக்கு புரியிறப்ப அது புரியும். இப்ப அகாதாள லோகம் போறாருன்னா உங்க உடல் அளவுக்கு அகத்தியர் இறங்கி வேலை பார்க்குறாருன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்றப்ப நீங்க அவங்களுக்கு வந்து வீட்டை நீங்க வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்தாதான் அவங்க வந்து ரொம்ப கிளியரா சரி பண்ண முடியும். அதனால இந்த ஒரு 49 நாள் வந்து அவர் கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ணலைனாலும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவர் வேலை செய்யறதுக்கு விடுங்க. 49 நாள் கண்டிப்பா உங்களோட சக்கரங்கள் பியூராக எல்லாமே ரொம்ப தெளிவா அகத்தியரோட லிங்க் உங்களுக்கு ஏற்படும். அகத்தியரோட ஈஸியா பேசலாம், அகத்தியர் என்ன வேலை பண்றாருன்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த கூடிய அன்புகள். வணக்கம்.